ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 8 தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாடியூல் வந்து நம்ம எத பத்தி கவர் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனுமரேஷன் அப்படின்ற டாபிக்க பத்தி தான் வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஆ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஒருவேளை நீங்க இந்த வீடியோக்கு நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து புரியாம போறது கூட வந்து வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ன்னு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல 7 மாடியூல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாடியூலும் வந்து ஒவ்வொரு வீடியோ. ஆ அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாடியூல்ல வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாடியூலும் வந்து ஒண்ண ஒண்ணு தொடர்பு படுத்துனது கன்டினியூவேஷன் மாரி. சரிங்களா? அத பார்த்தா தான் புரியும். ஆ உங்களுக்கு வந்து யோசனை இருக்கலாம். என்னன்னா, ஒவ்வொரு வீடியோவும் 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கு, 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது பார்க்கறது வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, டைம் ஸ்டாம்ப்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அத வந்து நீங்க இந்த டைம் ஸ்டாம்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆ மாடியூல் 8க்குள்ள வந்து போலாம். ஆ எனுமரேஷன். எனுமரேஷன்னா என்ன? அது ஏன் பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆ பிபிடி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இல்லாம இருக்கலாம். ஆனா வேற வழி இல்ல. எனக்கு வந்து பிபிடி போடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் வந்து ஆ இந்த மாரி காமிச்சா தான் வந்து எல்லாத்துக்கும் புரியுது அப்படின்னு சொல்றாங்கன்றனால நான் பிபிடி வந்து போட்டிருக்கேன். எனுமரேஷன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் வந்து பார்த்துருக்கோம். அதில வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஆ கேதரிங் அந்த டாப்பிக்க பத்திலாம் பார்த்தோம்ல. ஸோ அதே டாப்பிக்ல வர ஆ அ இதுதான் வந்து எனுமரேஷன் சரிங்களா? ஆ இது வந்து என்னன்னா, நீங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல படிச்சு பார்த்தாலே தெரியும். ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவ்லி கேதரிங் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபௌட் தி டார்கெட் ஆர் சிஸ்டம் டார்கெட்ல வந்து சிஸ்டம் ஆர் நெட்வொர்க் ஆர் அப்ளிகேஷன் எதுவா இருந்தாலும், நான் முன்னாடியே சொன்னது தான். நீங்க எத எத வந்து ஹேக் பண்ண போறீங்களோ, ஒரு நெட்வொர்க்கா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம். யார ஹேக் பண்ண போறீங்களோ, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அததான். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்ப அடுத்த டாபிக்ல பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன தெரிஞ்சா தான் அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பார்க்க போற இந்த ஆ மாடியூல்ல இருக்கக்கூடிய எனுமரேஷன்ல வந்து நம்ம மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா இந்த ஆ பொதுவான இதுதான் நம்ம போட்டிருக்கோம் இந்த பிபிடில. ஆனா நம்ம இதில வந்து நீங்க எத பத்தி கவர் பண்ணுவோமோ, அத நீங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும். பொதுவா வந்து இந்த எனுமரேஷன் ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர்ஸ் அண்ட் குரூப்பு அதுக்கப்புறம் அ அதோட ஃபைல் ஸ்டோரேஜ், ஷேரிங் கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ அத பத்தினது ஓப்பன் போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இத வந்து நீங்க ப்ரீவியஸ் வீடியோல வந்து ப்ரீவியஸ் மாடியூல் வந்து ஸ்கேனிங்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸு ஆம் அதாவது இந்த எஸ்என்எம்பி இந்த மாரி வந்து புரோட்டோகால்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்டிபி இந்த மாரிலாம் அதில வந்து சில மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது, ஆர் எங்கேயாவது வந்து லீக் ஆயிருக்குன்னா, அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து கேதர் பண்றது. இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து எல்லா ஸ்டஃப்ஸையும் வந்து கவர் பண்றது தான் வந்து இந்த எனுமரேஷன். இதில வந்து இந்த ஓஎஸ் டிடெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்றது தான். சரிங்களா? இத பண்ணா தான் அடுத்த ஸ்டெப்பா வந்து அந்த மெஷின வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இந்த எனுமரேஷன்ல தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இருக்கக்கூடிய சர்வீஸுக்கு வந்து அதாவது வல்னரபிலிட்டி வந்து இருக்கா? இல்லையா? அத வேற எப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? அதோட வெர்ஷன் என்ன? என்னென்ன மாற்ற முடியுமோ எல்லாத்தையுமே எடுக்கிறது தான் வந்து இந்த எனுமரேஷன். இது வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ரைட்டா? இப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னா, நீங்க டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் புரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நம்புறேன். அடுத்தது வந்து இந்த எனுமரேஷன் வந்து எதுக்கு பண்ணோம்? அப்படின்ட்டு கேட்கலாம். ப்ரீவியஸா வந்து பார்த்தது வந்து எனுமரேஷன் பண்றப்ப இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து எனுமரேஷன்ல கவர் பண்ணுவோன்ட்டு. இது வந்து எதுக்காக எனுமரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கும் ஆன்சர் நான் ப்ரீவியஸ்ல அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். எதுக்குன்னா, ஆ சிஸ்டம் வந்து சிஸ்டமோட அட்டாக் சர்ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அதாவது எந்த இடத்துல வீக்கா இருக்கலாம், எப்படிலாம் வந்து நம்ம இந்த மெஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஒரு ஹியூமன் பீயிங் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து நம்மளுக்கு குடுக்கும். இப்போ ஒரு ஆளையே நீங்க போட்டு பொளக்கணும்னா வச்சுக்கோங்களேன்,
அவரு எத்தன மணிக்கு டீ குடிக்க போவாரு, எந்த வண்டியில போறாரு, எந்த ரூட்ல போறாரு, எத்தன மணிக்கு வராரு, யார மீட் பண்றாரு அப்படின்ற மாரி டீட்டெயில்லாம் எடுப்போம்ல. அதெல்லாம் வந்து என்னன்னா அட்டாக் சர்ஃபேஸ். ஸோ இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணி எந்த இடத்துல போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம் அப்படின்ற பிளான் போடுறது. ரைட்டா? அதே மாரி தான் இதுவுமே. இது எதுக்குன்னா, எந்த சிஸ்டம்ல வந்து எது எதெல்லாம் வந்து வல்னரபிளா இருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம், எந்த எனுமரேஷன் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி வந்து அ எல்லாத்தையுமே வந்து நம்ம கேதர் பண்றது தான். இந்த எனுமரேஷனையுமே வந்து நம்ம பண்ணிட்டு, நீங்க ஹேக் பண்ணலனாலும், இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா, அத கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, மிட்டிகேஷனுக்கு வந்து குடுக்க முடியும். ஸோ இந்தந்த இடத்துலலாம் இந்தந்த மாரிலாம் வந்து அட்டாக்கர் வந்து எனுமரேட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்து ஈஸியா வரும். இதெல்லாம் அ இந்த இடத்துல வந்து இப்படி பேட்ச் பண்ணலாம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம நெட்வொர்க் அட்மின் யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து குடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து எனுமரேஷனு. உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சிஎம்மோ, பிரைம் மினிஸ்டரோ ஒரு ஏரியாவுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ், அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து எந்தெந்த இடம்லாம் வீக்கா இருக்கு, எதெல்லாம் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டு, எந்த இடத்துலலாம் வந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த இடத்த செக்யூர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தான். அதுதான் வந்து இந்த எனுமரேஷனும். ஓகே. இப்ப அடுத்ததா வந்து அடுத்தடுத்த புரோட்டோகாலுக்கு வந்து நம்ம அ எனுமரேஷனுக்கான டெமோ வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எனுமரேஷன் அ ப்ராசஸ் வந்து எந்த புரோட்டோகால் வந்து ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்டிபி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இத தான் வந்து நம்ம இப்ப எப்படி எனுமரேஷன் பண்றது, இந்த எஃப்டிபின்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, மொத வேலையா என்ன பண்றேன், ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேனிங்க போடுறேன். போட்டு எஃப்டிபி போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். நம்ம ப்ரீவியஸா வந்து இந்த மெட்டாஸ்பைடபிள் மிஷின் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஐபி வந்து 1.7. ஆ லாஸ்ட்டு மாடியூல்ல வந்து பார்த்துருப்போம். எப்படி வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்ட வந்து ஸ்கேன் பண்றதுன்னு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 21 அப்படிங்கிற போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. நீங்க எதுவுமே குடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே டீட்டெயில் வரப்போகுது. சரிங்களா? இதில வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட்டா வந்து எஃப்டிபி வந்து நானு செலக்ட் பண்றேன். இப்ப இந்த எஃப்டிபியோட இன்ஃபர்மேஷன வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, எப்படி எடுக்கலான்னா, நம்ம எஸ்வி அப்படின்ற ஸ்கேன வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெர்ஷனு எல்லாமே தெரியும். இந்த எஸ்பி ஆப்ஷன் தான் நம்ம போன முறை பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்டிபி அப்ளிகேஷன் ரன் ஆகுதுல்ல, அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ்-எஃப்டிபிடி. அதோட வெர்ஷன் வந்து 2.3.4. இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் மெட்டாஸ்பேட்டபிள் மெஷின்குள்ள வந்து ரன் ஆயிட்டுருக்கு. இது வந்து ஒரு நம்மளுக்கு ம் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி நம்மளால எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி இப்ப எஃப்டிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எஃப்டிபிங்கிறது வந்து என்னன்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபைல்ஸில்லா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இத வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன். இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு டெமோ எப்படி எஃப்டிபி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ கிளையன்ட்ட வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளையன்ட் அப்ளிகேஷன. ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது நம்மளுக்கு. இப்ப இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் வெர்ஷனு, சர்வர் வெர்ஷன்னு 2 இருக்கும். சரிங்களா? இப்ப எப்படி விஎஸ்எஃப்டிபிடியோட ஒரு வெர்ஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டுருக்கு. அதே மாரி விஎஸ்எஃப்டிபிடின்னு ஒரு பர்ட்டிகுலர் வெர்ஷன் வந்து ரன் ஆயிட்டுருக்குல்ல, அதே மாரி ஃபைல்ஸில்லா அப்ளிகேஷனும் வந்து நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா அதோட கான்செப்ட் எல்லாமே வந்து சேம் தான். அது வந்து ஒவ்வொரு கம்பெனி இப்ப எப்படி பைக் இருக்குன்னா, பைக் வந்து ஒரு கம்பெனி மட்டுமா வச்சிருக்காங்க. பஜாஜ் இருக்கு, டிவிஎஸ் இருக்கு. இந்த மாரி ஆ ஒவ்வொரு கம்பெனியும் வச்சு ஓட்டுறாங்கல்ல. சரி ரிலீஸ் பண்றாங்கல்ல ப்ராடக்ட்ட. அந்த மாரி தான் வந்து இந்த எஃப்டிபியும் ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா வச்சு மாடிஃபை பண்ணி அ இது பண்றாங்க. ஆனா அதோட பர்ப்பஸ் வந்து என்ன? பைக் வந்து ஓட்டுறதுக்கு. அதே மாரி இது வந்து யூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? இது இப்ப டவுன்லோட் ஆகட்டும். ஓகே. இது வந்து இப்ப எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப ஃபைல்ஸில்லா அப்ளிகேஷன். இது வந்து என்னன்னா, எஃப்டிபி கிளையன்ட்.
இப்போ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலி லினக்ஸ்ல வந்து வெறும் எஃப்டிபி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இது வந்து என்னன்னா CLI வெர்ஷன். ஓகேவா? கமாண்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு. இப்போ இந்த எஃப்டிபியோட வேலை வந்து என்ன அப்படின்னா, அதோட நேம்லயே வந்து இருக்கு. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்ட்டு. இதோட வேலையே வந்து ஒரு 2 மெஷினுக்கு நடுவுல ஃபைல்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் தான் வந்து இந்த எஃப்டிபி சரிங்களா? இப்ப இத வந்து வேற எந்தெந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ்லாம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸா வந்து நம்ம இதிலயே பார்த்துருப்போம். என்னன்னா அப்பாச்சி சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்றதுல வந்து பார்த்துருப்போம். ஆ என்னன்னா, இந்த WWWக்குள்ள தான் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்டின்ட்டு. இப்ப டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு ஒரு GoDaddyலயோ இல்ல ஒரு டிஜிட்டல் ஓஷன் எதுலயா ஒரு இதில சர்வர் வந்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த கிளவுட் மெஷின்குள்ள வந்து எப்படி இவரு லோக்கல் ஹோஸ்ட்ல பில்ட் பண்ணி வச்சிருக்க வெப் அப்ளிகேஷன கொண்டு போய் அங்க குடுப்பாரு, அங்க போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்னா, இந்த மாரி எஃப்டிபி அப்ளிகேஷன்ஸ யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப எஃப்டிபி சர்வீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரிமோட்டா இருக்கக்கூடிய சர்வர்ல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சர்வீஸ வந்து கான்ஃபிகர் பண்ட்டாங்கன்னா, அது வந்து சர்வர் அந்த ரிமோட் மெஷின் ரைட்டா? அந்த சர்வர வந்து நம்ம இங்கேருந்து வந்து ஆ ஆப்பரேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, இப்ப நம்மளோட மெட்டாஸ்பைடபிள் மெஷின் இருக்கா? அதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 1.7. நான் இந்த எம்எஸ்எஃப் அட்மின்னு அந்த கிரெடென்ஷியலே நான் குடுத்து, நான் இப்போ வந்து லாகின் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன். போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ரைட்டா? இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரில வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஃப் அட்மின் அப்படின்ற டைரக்டரிக்குள்ள வந்து இருக்கு. இது வந்து நான் டைரக்டரிய சேஞ்ச் பண்ணி, வேற எதுக்குள்ள வேணாலும் போலாம். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, MySQL, Samba, Twiki இந்த மாரி வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ள ஹோஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண முடியும்னா, என்னால வந்து டவுன்லோடும் பண்ண முடியும், எடிட்டும் பண்ண முடியும். அதே மாரி இங்கேருந்து நான் இந்த என்னோட விண்டோஸ் மெஷின்ல இருக்கிற ஃபைல்ஸ வந்து இந்த காலி லினக்ஸ் மெஷினுக்குள்ள கூட என்னால வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி வந்து கான்செப்ட். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் WWக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆயி ஹோஸ்ட் ஆகியிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வந்திருக்கும். இப்ப DVWA அப்ளிகேஷன் இருக்கா? இப்ப இந்த DVWA அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டுருக்கோம். ரைட்டா? இந்த DVWA அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம இங்க பார்த்துட்டுருக்கோம். இப்ப லினக்ஸ்ல வந்து நீங்க CLIல பார்த்துருப்பீங்க. இங்க வந்து நம்ம FTPல வந்து அதோட டைரக்டரிக்குள்ள போயிட்டு அம் டைரக்ட்டா நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அ இதுக்காக தான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா FTP வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப நான் இத க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து தெரியும் அப்படின்றனால, டெமோவுக்கு காட்டுறதுக்காக வந்து நான் காட்டுறேன். இதில வந்து நீங்க அப்லோட் பண்ணது, டவுன்லோட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நீங்க வேணுனா அப்புறமேட்டு நீங்க உங்களோட லோக்கல்ல வந்து நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் அத வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் இப்போ டெமோவுக்கு போயிடுறேன். இப்ப எனக்கு வந்து இப்ப எஃப்டிபின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப இங்கே வந்து எனக்கு எஃப்டிபி வெர்ஷன் வந்து எனக்கு காமிச்சிருச்சு. இந்த எஃப்டிபியோட வெர்ஷன் வந்து எப்படி இந்த என்மேப்புக்கு வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்நெட்டுன்னு வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு கிளையன்ட் அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இது இந்த டெல்நெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த மாரி ரிமோட்டா இருக்கக்கூடிய மெஷின்ஸு, ஹோஸ்ட் கூடலாம் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இந்த டெல்நெட்டும் இப்படி தான் ஒர்க் ஆகும். நெட்கேட்ன்னு ஒரு டூல் இருக்கு யூட்டிலிட்டி. அதுவும் அப்படி தான் ஒர்க் ஆகும். என்கேட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நெட்கேட், என்கேட் 2மே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒண்ணு தான். சரிங்களா? இதுவுமே வந்து சேமா தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த டெல்நெட்ட நான் போட்டு இந்த மெஷினோட ஐபி அண்ட் போர்ட்ட வந்து குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். என்னன்னா, காலி மெஷின் போயிட்டு எஃப்டிபி அந்த சர்வர் இருக்கா, அந்த பர்ட்டிகுலர் போர்ட்டுக்கு வந்து "வணக்கம் தல" அப்படின்னு சொல்லும். நான் தான் இன்னாரு இந்த மெஷின்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு. உடனே வந்து அந்த ரிமோட் மெஷின் வந்து என்ன பண்ணும், "அப்படிங்களா, நான் தாங்க பரமசிவம்" அப்படின்ட்டு அதோட இன்ஃபர்மேஷன குடுக்கும். இந்த இடத்துல பரமசிவம் அப்படிங்கிறது தான் வந்து அதோட நேம் என்னன்னா, விஎஸ்எஃப்டிபிடி வெர்ஷன் இது அப்படிங்கிறது அதோட இன்ட்ரோ சரிங்களா?
அதுக்கு முன்னாடி இங்க 220 அப்படிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி வெப் அப்ளிகேஷன் வந்து 200, 404, 400 இந்த மாரி சீரிஸ்ல வந்து ஸ்டேட்டஸ் கோட் வருது. அந்த மாரி எஃப்டிபிக்குமே கோட் வேர்ட் அக்செப்டட். அதாவது இந்த ஒரு கோடு வந்துச்சுன்னா, இதுக்கு பிஹேவியர் இது அ அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிபி ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து வரும். இப்ப வந்து 200 சீரிஸ்ல இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் கம்ப்ளீஷன் ரிப்ளே அப்படின்னு வந்து இதுக்கு அர்த்தம். ரைட்டா? 200 சீரிஸ்ல இருக்கு. இந்த மாரி வந்து ஒவ்வொன்னுக்கும் சீரிஸ் இருக்கு. நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டில இருந்தாலும் சரி, இந்த ஐடி ஃபீல்டுல எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு அத வச்சு நீங்க தான் கூகுள் பண்ணி கத்துக்கணும். சரிங்களா? எல்லா கான்செப்ட்டுமே வந்து ஒரு வீடியோலயோ, ஒரு கிளாஸ்லயோ நீங்க படிக்க போற இடத்துல வச்சு உங்களால ஃபீட் பண்ணிக்க முடியாது. அவங்களால சாரி உங்களால அத எடுத்துக்க முடியாது. கிளாஸ் எடுக்கிறவங்கனாலே வந்து ஃபுல்லா வந்து ஃபீட் பண்ண முடியாது. அது கஷ்டமான விஷயம். ரைட்டா? ஸோ மிச்சம்லாம் வந்து நீங்க கூகுள் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அ என்மேப்பு இந்த மாரி டூல்ஸ்லாம் வந்து இந்த வெர்ஷன்ஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ரைட்டா? இது வந்து இப்ப இதுக்கு மட்டும் இல்ல. எல்லா டூலுக்குமே வந்து இப்படிதான். இப்ப டெல்நெட்ல இந்த ஐபிய போட்டு 22 குடுத்தோம்னாலும், அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் வந்து இருக்கு அப்படிங்கிற வெர்ஷன் வந்து நம்மளுக்கு எடுக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன், எஃப்டிபி கிளையண்ட் தான் நம்ம மெஷின்ல இருக்குல்ல, அத வச்சு நான் என்ன பண்றேன், உள்ள வந்து லாகின் பண்றேன். இப்ப லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ரைட்டா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் எஃப்டிபியோட வெர்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம்? வேற என்ன பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு இந்த எஃப்டிபி வந்து ஹேக் பண்ணதுக்கு அப்படின்னா, இதுல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ரைட்டா? கரெக்ட்டா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்ப டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்னா அட்மினு இந்த மாரி வந்து சில செட் ஆஃப் காம்பினேஷன் வந்து நீங்க போட்டு பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து என்னன்னா, பாஸ்வேர்ட் அட்டாக்ஸு. பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் கேட்டகரிக்குள்ள வந்து ப்ரூட் ஃபோர்சிங் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இத பத்தி வந்து நம்ம ஃபியூச்சர்ல அப்கமிங் மாடியூல்ஸ்ல வந்து பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ்ன்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதுல வந்து பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்சிங் இந்த மாரி கான்செப்ட்லாம். இப்போதைக்கு நீங்க வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும். ரைட்டா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பிரிண்டர் வாங்குறோம், இல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மோடமு, ரவுட்ரு, இல்ல வைஃபை எக்ஸ்டெண்டரு, எ ஆ நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சில நெட்வொர்க்கிங் டிவைஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கும்போதே அதில இருக்கிற அந்த எலிமருந்து சீட்டு இருக்கும்ல, அந்த ஆ அத என்ன சொல்றது? ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல. ஸோ, அத எப்படி யூஸ் யூசர் கைடு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூசருக்கு வந்து தெரியாம இருக்கக்கூடாது. இல்ல பாஸ்வேர்டே இல்லாம இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிருவாங்க எல்லாருமே. அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இதுதான் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த டிவைஸ செட் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து அந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் மாத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சில சமயம் வந்து நம்ம மாத்தாமலே அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வேற யாராவது உங்க நெட்வொர்க்குள்ள வரும்போது, அத வந்து கெஸ்ஸிங்ல போட்டு வந்து கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்பி கலர் லேசர் ஜெட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மாடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள்ல போட்டாலே வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ, அதோட டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அட்மின் பாஸ்வேர்ட் என்ன? பாஸ்வேர்ட் ஆம் வெறும் பாஸ்வேர்ட் என்ன? இந்த மாரி எல்லாமே. இந்த மாரி ஒவ்வொரு பர்ட்டிகுலருக்கும் வந்து இருக்கும். இப்ப டிபி லிங்க்கு, பாஸ்வேர்டு இந்த இந்த மாரிலாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாரி பர்ட்டிகுலர் பாஸ்வேர்டையும் போடலாம். எப்படி நீங்க வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த விஎஸ் எஃப்டிபிடியோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு
இந்த மாரிலாம் நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து செட் ஆஃப் பாஸ்வேர்ட் வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சுச்சுன்னா, அந்த பாஸ்வேர்ட போட்டும் உங்களால வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாரி டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ஆ ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க கையில இருக்கிற அந்த சீட்டுல இருந்தாலும் அதிலயே வந்து இருக்கும். ரைட்டா? இந்த மாரி பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரி நெட்வொர்க்கிங் டிவைஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனானிமஸ் லாகின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த அனானிமஸ் லாகின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனானிமஸ் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர்லயே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஆம் கெஸ்ட் அக்கவுண்ட் கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் உள்ள போயி நீங்க மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். பொதுவா வந்து நம்மளுக்கு யூசருக்கு பிரிவிலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டரு, கெஸ்ட்டு இந்த மாரி வந்து நம்ம மெஷின்ல வச்சிருப்போம்ல. அந்த மாரி வந்து அனானிமஸ் யூசரும் வந்து ஆ முன்னாடி இருந்த டிவைஸஸ்ல முன்னாடி இருந்த டிவைஸஸ்ல புரோட்டோகால்ல வந்து இருந்துச்சு. இப்போ வந்து நெறையா வந்து கிடையாது. சரிங்களா? இந்த அனானிமஸ் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து அனானிமஸ்ன்னு தான் இருக்கும். சரிங்களா? பாஸ்வேர்ட் வந்து எதுவுமே குடுக்கல அப்டின்னாலும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து லாகின் ஆயிரும். சரிங்களா? இந்த மாரி ஒரு இஷ்யூ வந்து இருக்கு. ஆ யூசர் பிரிவிலேஜஸ், யூசர் ரோல் வந்து குடுக்கறல. இந்த மாரி அனானிமஸ் யூசர் இருக்கா அப்படின்ட்டு வந்து நீங்க இந்த மாரி எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், எஸ்எம்பி இந்த மாரி புரோட்டோகால்ஸ்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அனானிமஸ்ன்னு குடுத்த உடனே எனக்கு வந்து என்ன ஆயிருச்சுன்னா, லாகின் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. பாஸ்வேர்ட் வந்து நான் இங்க ஒண்ணுமே குடுக்கல. எம்ப்டியா தான் குடுத்தேன். ஏன்னா யூசர் நேம் மட்டும் தான் அனானிமஸ்ன்னு குடுத்தேன். பாஸ்வேர்ட் வந்து நீங்க குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, ஆ ஆ அதுக்கப்புறம் என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாகின் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். இந்த மாரி ஒரு சில இஷ்யூ இருக்கு. சரிங்களா? இது பேர் வந்து என்னன்னா, அனானிமஸ் லாகின்னு. இந்த அனானிமஸ் லாகின் வந்து நெறைய ரவுட்டர் டிவைஸஸு, பிரிண்டர்ஸு எல்லாத்துலயுமே வந்து கெடைக்கும். ஸோ அந்த யூசரையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரிமூவ் பண்ணணும். எப்பொழுதுமே நம்மளோட டிவைஸஸ்ல இருந்து இருந்துச்சு அப்படின்னா. இந்த அனானிமஸ் யூசர வந்து எதுக்காக குடுத்துருக்காங்க அப்டின்னா, நெறைய கேஸஸ்ல வந்து ஆ டிஃபால்ட் யூசரா வந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்டின்னா, உள்ள வந்து நம்ம ஒரு சில ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறதுக்காக வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அ ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டி பிராக்டிஸே கிடையாது. இந்த மாரி அக்கவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தூக்கிரணும். சரிங்களா? இவ்வளோதான் அனானிமஸ் யூசர். இந்த மாரி அனானிமஸ் யூசர வச்சு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம அனானிமஸ் யூசரா வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இந்த மாரி எஃப்டிபியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உள்ள போயிட்டு நீங்க ஹெல்ப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். உள்ள என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு. அந்த கமாண்ட்ஸ யூஸ் பண்ணி நீங்க இந்த மெட்டாஸ்பைடபிள் மெஷின்குள்ள வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடின்னு குடுக்குறேன். பிடபிள்யூடின்னு குடுத்தா எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரூட் டைரக்டரில வந்து இருக்கேன் அப்படின்னு காட்டுது. சரிங்களா? இப்போ வந்து நான் எல்எஸ் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆ ஒரு எரர் வந்து காட்டுது. என்ன அப்படின்னா, பாசிவ் மோடுக்கு வந்து இந்த கமாண்ட் லைன் வந்து மாத்தணும். சரிங்களா? ஸோ பாசிவ் மோடுக்கு மாத்துனா தான், நம்மளால வந்து லினக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையும் வந்து நம்ம குடுத்து, அதுக்கான எக்ஸாக்ட்டான அவுட்புட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பாசிவ்ன்ற கமாண்ட் வந்து ஆல்ரெடி ஹெல்ப்ல பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கு. அதனால என்ன பண்றோம், அத வந்து பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப வந்து நான் எல்எஸ் குடுக்குறேன். ஓகே. இப்ப வந்து நம்ம அடுத்த கமாண்ட்ஸ வந்து குடுப்போம். இப்ப இது அனானிமஸ் லாகின்னா இருக்கனால ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் மோடுல இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்ப பிடபிள்யூடின்னு போட்டா நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா, ரிமோட் டைரக்டரி அப்படின்னு அதெல்லாம் கரெக்ட்டா காட்டுது. ஓகே. ஃபெயில் டூ சேஞ்ச் டைரக்டரி. ஆனா இது வந்து என்ன இருக்குன்னா, அனானிமஸ் லாகினா மட்டும் உள்ள வந்து நம்மளுக்கு லாகின் ஆயிருச்சு. ஓகே. எதிர்பார்த்த மாரி எல்லா கமாண்ட்ஸும் ஒர்க் ஆகல. ஆனா அனானிமஸ் லாகின் வந்து இருக்குங்கிறது மட்டும் நம்மளுக்கு உறுதி ஆயிருச்சு. மிச்ச கமாண்ட்ஸ் வேற எது எது ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஆ ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டுது. வேற சிஸ்டம்னு ஒரு கமாண்ட் ஓகே. ரீசெட் வந்து பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து எல்எஸ் கமாண்ட் குடுத்தா, என்டரிங் எக்ஸ்டெண்டட் பாசிவ் மோடு ரீசெட் டைரக்டரி லிஸ்டிங் ஓகே டைரக்டரி வந்துருச்சு.
-LA குடுத்தோம்னா, ஓகே. இப்போ -LA வந்து குடுத்தோம்னா, கரண்ட் டைரக்டரி வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகுது. இதுல வந்து MKDIR அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. டைரக்டரி கிரியேட் பண்ற கமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. வேற RMDIR இருக்கு. MLS ஓகே. MDIR MDIR கமாண்ட் வந்து குடுத்து பார்ப்போம். MDIRல டெஸ்ட்டு. ஓகே. இது ஓகே. இப்படி தான் வந்து உருவாக்கணும் போல ஃபைலு. LS-LA ஓகே. எம் MDIRல ரிமோட் ஃபைலா, லோக்கல் ஃபைலாங்கிற மாரிலாம் இருக்கு. ஓகே. இதுலயே வந்து டெஸ்ட்டுன்னு குடுப்போம். எஸ். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்து ரிமோட்டுன்னு நம்ம ரிமோட்டுன்னு குடுத்தோம்னா, நம்மளோட இந்த காலி லினக்ஸ் மெஷின்குள்ள வந்து வந்துடுது. ரைட்டா? எ ஓகே. இல்ல. இது காலி லினக்ஸ் மெஷின்குள்ள வரல. ஓகே. இது வந்து நம்மளுக்கு இப்ப அனானிமஸ் ஆக்சஸ்ல வந்து இந்த மாரி லிமிட்டட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஆனா வந்து ஆ இதில ஆத்தென்டிகேஷன் இல்லாம அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கு. இதுவே வந்து ஒரு இஷ்யூ. இத வந்து எப்படி இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுங்கிறத எக்ஸ்ப்ளோய்டேஷன் மாடியூல்ல வந்து பார்ப்போம். இப்ப அடுத்தது இதிலயே வந்து நம்ம டிஃபால்ட் பாஸ்வேர்ட கண்டுபிடிச்சோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப நான் பாய் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிட் ஆயிரும். இதில இப்ப நான் என்ன பண்றேன், எம்எஸ்எஃப் அட்மின்ங்கிற மேட்டர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். ரைட்டா? ஸோ, அதனால போட்டுறேன். இது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது வந்து நம்ம அடுத்த மாடியூல்ல பார்ப்போம். இதில வந்து இப்ப நான் ஹெல்ப்புக்கு போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு அதே மாரி தான் ஆப்ஷன் காட்டும். இதில அ இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு யூசர் லெவல்ல இருக்கோம். அது வந்து யூசர் லெவல்ல இருக்கிறோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு லோ யூசரா இருந்தாலும் சரி, ஹை யூசரா இருந்தாலும் சரி, நம்மளால வந்து சிஸ்டமோட கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அனானிமஸ் ஆக்சஸ்ங்கிறம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியா பிரிக்கப்பட்ட ஒரு மோடுக்குள்ள தான் வந்து இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து அதால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எம்எஸ்எஃப் அட்மின்ன்ற அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து போட்டதுனால, எம்எஸ்எஃப் அட்மின் யூசரா வந்து நம்ம இருக்கோம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நெறையாவே வந்து சிஸ்டம் லெவல் கமாண்ட்ஸ் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மெட்டாஸ்பேட்டபிள் மிஷின் வந்து எந்த இடத்துல இருக்கும்? அதே டைரக்டரில தான் வந்து இந்த எஃப்டிபி இருக்கு. ரைட்டா? இப்ப இதில போயிட்டு நம்ம சரி ஹூஆமைலாம் போட முடியாது. இதில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வேர் www ஃபோல்டருக்குள்ளலாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், போய் உள்ள வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணலாம்ல நம்ம. இப்ப அ நான் என்ன பண்றேன்னா, சேம் இந்த டைரக்டரியில தான் வந்து இந்த எஃப்டிபியும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், டச்சு ஹேக்டு அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்றேன். இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, புட்டு ஹேக்டு அப்படின்னு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, குட் நாட் கிரியேட் அ ஃபைல் என்டர் இன் எ பாசிவ் மோட். ஓகே. இது டைரக்ட்டா வந்து என்னால இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரில அப்லோட் பண்ண முடியல. இல்ல எல்லா டைரக்டரிக்கும் அப்படிதானா என்னன்னு தெரியலையே. குட் நாட் கிரியேட் அ ஃபைல். ஏன்? ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு மோட் வந்து ஒண்ணு இருக்கும். பைனரியா ஏதோ ஒரு சம்திங் ஒரே நிமிஷம். அந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்தேன்னா, எஸ். இந்த பைனரின்னு ஒரு மோட் இருக்கும். இத வந்து நம்ம இந்த பைனரி மோட வந்து நம்ம எனேபிள் பண்ணா தான், நம்மளால வந்து இந்த ஃபைல்லாம் ரைட் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஓகே. அப்பயே வந்து என்னால கிரியேட் பண்ண முடியல. ஏன்?
இது ஃபைலு கிரியேட் ஆகணும்னா இதுக்கு ஒரு வேள அ ரைட் ஆக்சஸ் இதெல்லாம் எதுவும் இல்லையா? என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு பர்ட்டிகுலர் எஃப்டிபி வழியா. மேபி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கெட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அத போட்டு இந்த index.phpயாவது நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டு. இப்ப நம்ம இந்த எல்எஸ் குடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த index.php வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே. அ அப்ப இதே மாரி தான் வந்து புட்டு கமாண்ட் வந்து நம்ம குடுத்து நம்ம அ அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் நேம் வந்து போட்டோம் அப்டின்னா, நம்மளால வந்து எஃப்டிபி வழியா அந்த சர்வருக்குள்ளயே வந்து நம்மளால வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஆனா, இதில மேபி ஏதோ ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா, இத வந்து நீங்க சிடிஎஃப் சேலஞ்ச் வந்து இந்த ஹேக் தி பாக்ஸு இந்த மாரி சம் ரியல் டைமு பென் டெஸ்டிங்கு இல்ல சிடிஎஃப் சேலஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைனரி மோட வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது இது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஒர்க் ஆகியிருக்கு. நீங்க வேணா சில ரைட் அப்ஸ்லாம் வந்து இருக்கு. நீங்க அதில பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. இதே மாரி வேற என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் லெவல் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி கமாண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அதோட எனுமரேஷன் வந்து பார்ப்பீங்க. இந்த ஹிஸ்ட்ரி கமாண்ட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ இதில இதன் மூலியமா என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஏதாவது ப்ரீவியஸா வந்து ஏதாவது பாஸ்வேர்டெல்லாம் வந்து போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆ அதனால அதுக்கப்புறம் இந்த மாரி தான் வந்து நம்மளால எஃப்டிபிக்குள்ள நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் நீங்க உள்ள லாகின் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இன்கேஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து வெப் அப்ளிகேஷன மெயின்டெயின் பண்றவங்க வந்து அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் உள்ள ஏதாவது எங்கேயாவது டெக்ஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, நம்ம அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆ இது இது எல்லாம் ஒரு மெத்தடு. அடுத்தது, இப்ப மேனுவலா பண்ணோம்ல, இந்த அனானிமஸ் லாகின்லாம் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் செக் பண்ணோம்ல. இதையே வந்து பார்த்தீங்கன்னா, என்மேப்ல வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். என்மேப் மட்டும் இல்ல, என்மேப் மாரி வந்து நெறைய டூல்ஸு நீங்க யூஸ் பண்ற பைத்தான் டூல்ஸு, மெட்டாஸ்பைடபிள் ஃப்ரேம் ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேட்டருங்கலாம் வந்து அ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ் கிரிப் எஃப்டிபி அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, எஃப்டிபில வந்து இத்தன ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரியான ஆ வேலைகள தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்ப எஃப்டிபி அனானிமஸ் ஆக்சஸ்ன்னு இருக்கா? இத வந்து நீங்க கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் ஓகே. இதுல கோடுல வந்து நம்ம பார்த்தோம்னா, இது வந்து சாக்கெட் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம். சரிங்களா? கனெக்ட் பண்ண உடனே, இத வந்து என்ன பண்ணிருது, லிஸ்ட் அப்படின்ற இந்த எஃப்டிபி கமாண்ட் வந்து குடுத்து பார்த்துட்டு, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து தான், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுல வந்து உங்களுக்கு ஆ என்ன சொல்றது, ஆ அனானிமஸ் ஆக்சஸ் வந்து இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். இப்ப இந்த 2048 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த நெட்வொர்க்கு ரிசீவ் ஆனதுக்கான அந்த பாக்கெட்டோட டேட்டாவோட சைஸு. சரிங்களா? இந்த மாரி வந்து அ நெறைய மேட்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ட ரைட் பண்றதுலயே வந்து நம்ம மேனுவலா எழுதுறதுல இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஒ ஒவ்வொரு மாடியூல்லையும் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாரி அனானிமஸ் ஆக்சஸ டிடெக்ட் பண்றதுக்கு, இந்த மாரி ஒவ்வொரு வல்னரபிலிட்டியும் எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாரி இத்தன ஸ்கிரிப்ட் இருக்கா? இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வச்சு தான் என்மேப்ல வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்டா வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? என்ன அப்படின்னா, எஃப்டிபியோட ஸ்டேட்டஸு காட்டியிருக்கு. இதுதான் வந்து நம்ம எஃப்டிபிக்குள்ள லாகின் பண்ணிட்டு ஆர் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டப்பயே நம்மளுக்கு வந்துச்சுல்ல, அந்த கமாண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிபில வந்து அனானிமஸ் ஆக்சஸ் வந்து இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து செக் பண்ணியிருக்கு. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேனுவலா வந்து செக் பண்ணியிருக்கோம். ரைட்டா? நம்ம மேனுவலா செக் பண்ணத இந்த மாரி ஸ்கிரிப்ட்ல வச்சு ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் பெருசாலாம் கிடையாது. இதனால தான் வந்து மேனுவலா வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்மேப்ல ஸ்கிரிப்ட்ட மட்டும் தனியா வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, ஹைஃபன் ஸ்கிரிப்ட் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு, நீங்க எந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க ரன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஸ்கிரிப்ட்ட மட்டும் காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா,
அந்த ஸ்கிரிப்ட்ட மட்டும் உங்களுக்கு ரன் பண்ணி சொல்லும். சரிங்களா? இதுவே உங்களுக்கு வந்து எதுவுமே தெர்ல அப்படின்னா, ஸ்டார் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து எல்லா ஸ்கிரிப்ட்டையுமே வந்து உங்களுக்கு ரன் பண்ணும். எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப எஃப்டிபிக்கு அப்புறமேட்டு காமனா இருக்கிறது வந்து எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைஃபன் மட்டும் தான். அதுக்கப்புறமேட்டு மிச்சம் எல்லாமே வந்து வேற வேற. இப்ப எல்லாத்தையுமே ரன் பண்ணா, ஸ்டார் போட்டீங்கன்னா, அது வந்து வைல்ட் கார்டு. எல்லாத்தையுமே மார்க் பண்ணு அப்படிங்கிறது வந்து அர்த்தம். லினக்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ, அத வந்து என்ன பண்ணும்னா, இந்த எஃப்டிபிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஸ்கிரிப்ட்டையுமே வந்து ரன் பண்ணு. என்ன நேம் இருந்தாலும் அப்படின்ட்டு வந்து ரன் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். மத்தபடி எஃப்டிபி பென் டெஸ்ட் பண்றது வந்து ஈஸி. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஎஸ்எஃப்டிபிடி இருக்கா? இந்த விஎஸ்எஃப்டிபிடி பர்ட்டிகுலர் வெர்ஷனுக்கு வந்து ஏதாவது வீக்னஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து கூகுள் பண்ணணும். அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, விஎஸ்எஃப்டிபிடி எக்ஸ்ப்ளோயிட் அப்படின்ட்டு நம்ம வந்து கூகுள்ல வந்து தேடுனோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளோயிட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ, அந்த எக்ஸ்ப்ளோயிட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோயிட் டிபி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சரிங்களா? அந்த வெப்சைட்ல போயிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அத எப்படி டவுன்லோட் பண்றது, எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்குன்னு வந்து தனியா ஒரு மாடியூல் இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்க வந்து என்ன அப்படின்னா, எப்படி இத வந்து கூகுள் பண்றது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இல்லாட்டி விஎஸ்எஃப்டிபிடி வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இதுக்கு என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் பண்ணீங்கனாலே. கூகுளும் பண்ணலாம். நம்ம மிஷின்குள்ளேயும் வந்து ஒரு தனியா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அதிலயும் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ, இப்படி தான் வந்து நீங்க ஒரு பேசிக் லெவல் அ எனுமரேஷன் வந்து பண்ண முடியும். ஒரு பர்ட்டிகுலர் புரோட்டோகாலுக்கு. இது எஃப்டிபி. இப்ப நம்ம MySQL வந்து எப்படி எனுமரேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். MySQL அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா டேட்டாபேஸ். உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து உங்களோட யூசரோட இன்ஃபர்மேஷன வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அ அதாவது அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து நீங்க குடுத்துருப்பீங்க. உங்களோட பேரு, நீங்க யூஸ் பண்ற இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துருப்பீங்க. இத வச்சு அக்கவுண்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. திரும்பவும் வந்து நீங்க என்னைக்காவது வந்து லாகின் பண்ணும்போது, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து குடுப்பீங்க. அப்ப அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் வந்து நீங்க குடுக்குறது கரெக்ட்டா என்னங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா, அந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணும், அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அ டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு, நீங்க குடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உண்மதானா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். சரிங்களா? அந்த இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து அ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கு. வெரைட்டீஸ்ங்கிற மீன்ஸ் வந்து என்னன்னா, டேட்டாபேஸோட பர்ப்பஸ் வந்து இதுதான். ஆனா, அதில வந்து ஒரு சில என்ஹான்ஸ்மென்ட் இருக்கும். இதில வந்து MySQL இருக்கு. இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அடுத்தது MS SQL இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டால டெவலப் பண்ண பேக் எண்ட் சிஸ்டம் இருக்கு. PostgreSQL இருக்கு. NoSQL இருக்கு. SQLite இருக்கு. இந்த மாரி வந்து ஏகப்பட்ட டேட்டாபேஸஸோட அ வெரைட்டீஸ் வந்து இருக்கு மார்க்கெட்ல. இப்போ எப்படி நம்ம வந்து எஃப்டிபில வந்து விஎஸ்எஃப்டிபிடி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைல்ஸில்லா இருக்கு. அந்த மாரி தான் வந்து டேட்டாபேஸஸ்லயும் அ இதோட சின்டாக்ஸஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சேமா தான் இருக்கும். கான்செப்ட்ஸும் வந்து சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஆ MongoDB இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்டது இருக்கு. ஆ நம்ம இந்த வல்னரபிள் மெஷின்ல பார்த்தது வந்து என்னன்னா, MySQL தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஆ உதாரணத்துக்கு நீங்க இப்ப எது வேணுமோ நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அதுவும் கிடைக்கல அப்டின்னா, நீங்க ChatGPTல போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஆ இப்ப இந்த MySQL வந்து எப்படி எனுமரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். MySQL எனுமரேட் பண்றதுக்கு வந்து பெருசா இருக்காது. எ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அதோட வெர்ஷன நம்ம பார்த்து வச்சுட்டு, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தா தான், அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஹேக் பண்ணலாம், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்யூச்சர்ல வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே. நம்பர் லாக் வந்து நானு ஆன் பண்ணி வச்சிருந்திருக்கிறேன். அதனால தான் வந்து எனக்கு இதாயிடுச்சு. திரும்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து போடுறேன். எஸ்பி போர்ட் நம்பர் மட்டும் நானு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, MySQLோட வெர்ஷன் வந்து 5.0.51a உபுண்டு வெர்ஷன்ல வந்து இருக்கு. இதுக்கு உண்டான ஆ இது வந்து கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நீங்க அதாவது எக்ஸ்பர்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நீங்க சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னாலே, அத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
இந்த சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட்ல வந்து நீங்க ஜஸ்ட்டு MySQL அப்படின்னு போட்டிங்கனாலே, MySQLக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஆ இது இப்போதைக்கு நீங்க இத குழப்பிக்க வேணாம். இது இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். இத வந்து எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்த மாடியூல்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப MySQL வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளையண்ட் அப்ளிகேஷன் வந்து தேவ. ஆ எப்படி FTP வந்து ஒரு கிளையண்ட் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி அத கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அதே மாரி இதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட் வந்து காட்டல. அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேன் கமாண்ட் போட்டு பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப MySQL அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சில அ ஆர்குமெண்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு அதோட ஹோஸ்ட்டு, அதோட யூசர் நேமு அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே நம்ம குடுத்தா தான், நம்மளால வந்து அதுக்குள்ள லாகின் பண்ண முடியும். ரைட்டா? இது எல்லாத்தையுமே வந்து நீங்க மேனுவல்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். MySQL -u இந்த -uங்கிறது வந்து என்னன்னா, யூசர் நேமு. நான் இந்த இடத்துல வந்து சும்மா ரூட்ன்னு மட்டும் குடுக்குறேன். இந்த யூசர் நேம் வந்து நம்ம பல வகையில வந்து நம்மளால எனுமரேட் பண்ண முடியும். அத எப்படி எனுமரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இப்போ போன முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம VSFTPD வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதில வந்து நம்ம MSF அட்மின் அப்படின்னு வந்து போட்டிருப்போம். அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அ அது வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா இந்த மாரி ஒரு யூசர் நேம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். இத வந்து எனுமரேட் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்சிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி, நம்மளால வந்து யூசர் நேம் வந்து எனுமரேட் பண்ண முடியும். அதுவுமே வந்து செப்பரேட்டா நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அ ஹோஸ்ட்ட வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது ரிமோட் ஹோஸ்ட் எந்த அ இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த MySQL வந்து ரன் ஆகுதோ, அத வந்து மென்ஷன் பண்றது. அடுத்தது வந்து வந்து என்னன்னா பாஸ்வேர்டு. இதெல்லாம் டைப் பண்ணி நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் வந்து கேட்கும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன்ல நீங்க என்ன பாஸ்வேர்டு அந்த MySQLக்கு இருக்கோ, அத நீங்க குடுத்த உடனே என்ன நடக்கும்? ஆத்தரைசேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு அ ஆக்சுவலா வந்து லாகின் ஆகல. காரணம் அ பாஸ்வேர்ட் வந்து தப்பு. ரைட்டா? இப்ப இதில வந்து நானு எதுவுமே வந்து நானு என்டர்லாம் அ சாரி டைரக்ட்டா எந்த பாஸ்வேர்டுமே குடுக்காம நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து லாகின் ஆகணும். ஏன்னா இந்த MySQL இருக்குல்ல மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இதில வந்து என்னன்னா, ஒரு அனானிமஸா இருக்கக்கூடிய ஆத்தென்டிகேஷன் இஷ்யூ வந்து இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் வந்து என்டர் குடுத்தாலே போயிரணும். ஆனா, இப்போ வந்து எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராங் வெர்ஷன் SSL ஆர் TLS வெர்ஷன் வந்து ராங்குன்னு வந்து காட்டுது. இத என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மேபி இந்த காலி மிஷின்ல வந்து ஏதோ SSL இஷ்யூ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ம் MySQLக்குள்ள வெறும் நார்மலா வந்து அப்பயே நம்மளுக்கு லாகின் ஆகல. ஓகே. சர்வீசஸ்ல ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்குவோம். ஏன்னா, இது சர்வீஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இருந்தாலும் வந்து நான் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். எம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸும் வந்து ஆகல. இது மேக்ஸிமம் இந்த மாரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது? கூகுள் பண்ணி இந்த மாரி தான் நீங்க வந்து இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண கத்துக்கணும். பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால இந்த ஹேக்கிங் வந்து ல கத்துக்க முடியும். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வெர்ஷன் வந்து நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, தி ஓல்டு கிளையன்ட் டஸ் நாட் சப்போர்ட் அ மாடர்ன் மாடர்ன் TLS வெர்ஷன்
அப்படின்னு காட்டுது. கரெக்ட்டா. இப்ப யூஸ் பண்ற காலி வந்து அ ஒரு புது வெர்ஷனு. இந்த மிஷின்ல மெட்டாஸ்ப்ளாய்ட்ல இருக்கிறது வந்து பழைய அ MySQL. அதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பழைய வெர்ஷன் காலி லினக்ஸ்லலாம் வந்து இந்த மாரி இஷ்யூஸ் வந்து வந்ததில்ல. நீங்க மத்த யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தீங்கனாலும் சரி, எதுல பார்த்தாலும் ப்ராப்பரா நடக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம முயற்சி செய்வோம். சரி, அது முயற்சி பண்றப்ப நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இஷ்யூவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அத அப்படியே வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரைட்டு. இப்ப வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராங் வெர்ஷன் அ நம்பரு இந்த இஷ்யூ வந்துச்சுல்ல, அதுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணப்ப வரல. நார்மலா வந்து MySQLல போட்டோம்னாலே இந்த கிளையண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளோட மெஷின் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா தான் அந்த கிளையண்ட் வந்து அ MySQLல பொறுத்தவரைக்கும் இங்க நம்ம வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஏன்னா, இந்த MySQL வந்து நீங்க சர்வீஸ் வந்து ரன் பண்ணீங்கன்னா, உங்க மெஷினே வந்து கைண்ட் ஆஃப் MySQL சர்வர் மாரி தான் ரன் ஆகும். சரிங்களா? அத வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக அதோட சிடிஎல் ஸ்டேட்டஸ் வந்து நான் பார்த்தேன். டிசேபிள்ல இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு அத ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்மளோட லோக்கல் மெஷின்ல ஒரு வாட்டி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான். சரிங்களா? பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அ MariaDB வந்து உள்ள என்னோட காலி லினக்ஸ் மிஷின்குள்ள இருக்கிற டிபிய வந்து ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்குள்ளேயாவது நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து நான் லாகின் பண்ணி பார்த்தேன். ரைட்டா? அப்போ வந்து வெறும் நீங்க MySQLன்னு போட்டிங்கனாலே உள்ள லாகின் ஆயிரும். ஆனவுனே அதில இருக்கிற வேரியபிள் இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்தோம் சிஸ்டம்ல. என்னன்னா ஓப்பன் எஸ்எஸ்எல்லாம் இருக்கா? எஸ்எஸ்எல்லு இது எல்லாமே எல்லா பாத்தும் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு பார்க்கறதுக்காக பார்த்தோம். அதெல்லாம் ஆஸ் யூசுவல் வந்து ப்ரீ டிஃபைன்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணா எப்படி இருக்குமோ, என்னென்னலாம் இருக்குமோ அதுதான் பை டிஃபால்ட்டா இருந்துச்சு. வேற எதுவும் நம்ம சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணி பெம் ஃபைல் இதெல்லாம் போடுறதெல்லாம் எதுவுமே நான் போடல. ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு வேரியபிள் அ டிஎஸ்எல் வேரியபிள் வந்து பார்த்தேன். என்னென்ன வெர்ஷன் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா 1.2 அண்ட் 1.3 இந்த 2ம் வந்து நம்மளோட Kali Linuxல இருக்க அந்த கிளையண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரிமோட் மிஷின்ல இருக்குது. இதுக்கு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, கூகுள் பண்ணப்ப, அதுக்கப்புறம் ChatGPTட்ட கேட்டப்ப என்ன பண்ணுச்சுன்னா, டிஎல்எஸ் வெர்ஷன சரி டிஎல்எஸ் வெர்ஷன் தானே இஷ்யூவா இருக்கு. அதனால டிஎல்எஸ் வெர்ஷன மட்டும் நம்ம மாத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தப்ப, எனக்கு வந்து அதே வெர்ஷன் ராங் வெர்ஷன் அப்படின்ட்டு வந்து இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு. சரி அப்ப எஸ்எஸ்எல் மோடே டிசேபிள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த கமாண்ட் போட்டப்ப, இது அன்னவுன் வேரியபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் எஸ்எஸ்எல் வெர்ஷனுமே வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட் வந்து கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, ஹைஃபன் ஹைஃபன் ஸ்கிப்பு ஹைஃபன் எஸ்எஸ்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த எஸ்எஸ்எல் இந்த என்கிரிப்ஷன வந்து ஸ்கிப் பண்ணிரு அப்படின்ட்டு நம்ம கிளையன்ட் மிஷின்ல வந்து சொல்றோம். ரிமோட் மிஷின்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நீ வந்து அத ஸ்கிப் பண்ணிரு அப்படின்னு சொல்றோம். இத யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த இஷ்யூமே வரல. எனக்கு வந்து ஆக்சுவலா எப்படி நான் எக்ஸாக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அதே மாரி கனெக்ட் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் இந்த நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த ஆ MySQLஓட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ரைட்டா? சர்வரோட வெர்ஷன் இங்க இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ ஸோ இந்த மாரி உங்களுக்கு எரர் வந்துச்சு. ஆ வெர்ஷன் ரிலேட்டடா எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் ரிலேட்டடா இஷ்யூ வருது அப்புட்னா, இத ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எங்க பார்க்கலாம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து கர்ல்னு ஒரு கமாண்ட் இருக்கும். சரிங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல வந்து இந்த மாரி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ இந்த மாரிலாம் காட்டுதுன்னா, நம்ம வந்து வந்து யூஸ் பண்ணணும். ஆ அது நம்ம வெப் அப்ளிகேஷன் மாடியூல்ல பார்ப்போம். அந்த மாரியான ஆப்ஷன் தான் இது. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த MySQL வந்து அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கு. நம்ம வந்து உள்ள லாகின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதில வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள வந்து என்ன டேட்டாபேஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன் அட்டாக் அப்ப பார்ப்போம். அதுக்கு வந்து இனிஷியல் லூப் ஹோல் தான் வந்து இந்த டேட்டாபேஸஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளால வந்து இந்த MySQLஓட பேசிக் கமாண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த டேட்டாபேஸு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஆ எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்ற ஒரு பேசிக் கமாண்ட் வந்து குடுத்தோனே, உள்ள என்னென்ன டேட்டாபேஸ் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு.
சரிங்களா? அதே மாரி இதில இருக்கிற ஒவ்வொரு டேபிள், காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆ அதே வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆ மாடியூல் சாரி ஒரு டாபிக் வந்து இருக்கு. வெப் அப்ளிகேஷன் அட்டாக் மாடியூல்ல. அப்போ வந்து இத பத்தி நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம எஸ்எம்பி சர்வர வந்து எப்படி எனுமரேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்மளோட மெட்டாஸ்ப்ளேட்டபிள் மெஷின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எனுமரேஷன் பண்ண ஆ ரிசல்ட்ல ஒரு போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 445 அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் டிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஆ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, எஸ்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எம்பி அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வர் மெசேஜ் பிளாக் அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த சர்வர் மெசேஜ் பிளாக் வந்து எதுக்காக இந்த புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் ஷேரு இந்த மாரி சில விஷயங்களுக்காக யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மெஷின்லேருந்து வந்து ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, கரக் கரக்ன்னு பிரிண்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்காக ஃபைல் ஷேரிங், இந்த மாரி அ ஆன விஷயங்களுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு எஃப்டிபி லாஸ்ட்டா வந்து எஃப்டிபி பார்த்துருப்போம். ஸோ எஃப்டிபி வந்து எப்படி நம்மள ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அந்த மாரி இது ஒரு ரகம். சரிங்களா? இந்த எஸ்எம்பி அ புரோட்டோகாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெர்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் இப்ப முன்னாடியே சொல்லிர்றேன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆ இந்த எஸ்எம்பிங்கிறத வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து எங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, விண்டோஸ் மெஷின்ஸ்ல தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இந்த எஸ்எம்பிஸ் வந்து இது ரிலேட்டடான புரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லினக்ஸ் மெஷின்ஸ்லயும் வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து அதோட வெர்ஷனுக்கு ஏத்த மாரி வந்து மாறும். ஆ இப்போ உதாரணத்துக்கு எஸ்எம்பியோட வெர்ஷன் வந்து நம்ம பார்த்துருவோம். நான் இதில மேபி ஒரு சில இதெல்லாம் வந்து மிஸ் ஆக்கி கூட நான் வி மிஸ் மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு வாட்டி வந்து நீங்களும் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க ChatGPTட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா, கரெக்ட்டான அ ஆன்ஸர வந்து உங்களுக்கு அ சொல்லும். சரிங்களா? இப்போ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்பில வந்து மொத்தம் 3 வெர்ஷன் இருக்கு. இப்போ கரண்ட்டா இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எம்பி 2வும் 3யும் வந்து கன்ஃபார்மா வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த எஸ்எம்பி புரோட்டோகால் வந்து யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அ சிஐ சிஐஎஃப்எஸ் அ சாம்பா இந்த மாரி தான் வந்து ஒரு பேசிக் புரோட்டோகால வந்து லினக்ஸ் மெஷின்ஸுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா, அதோட கோட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்கும். அத எடுத்து யார் வேணுமோ அவங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அந்த அ பேஸ் அ புரோட்டோகால் மேல அவங்க வந்து ஒரு லேயர் பண்ணிக்கிட்டாங்க. அததான் வந்து அ எஸ்எம்பி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா, வெர்ஷன் 1லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஐஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருந்துச்சு. ஸோ அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க லினக்ஸ்ல. அதுவும் வந்து என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் சூட். அ அதாவது சூட்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல சில இங்கிலீஷ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூலுக்கு வந்து ஒரு சில ஃபங்ஷனாலிட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு டூல் மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுவே அதுக்கு வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஹேவியரு, யூசேஜஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ஃப்ரேம்வொர்க் ஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாரி இருக்கிறது தான் வந்து சாம்பா. ஓகேவா? இது வந்து என்னன்னா, ஆரம்ப காலத்துல வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்ஹான்ஸ் பண்ணினாங்க. இத வந்து நீங்க கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டா? இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்டாப்ன்ற ஒரு அ புரோட்டோகால வந்து அ என்ஹான்ஸ் பண்ணி தான் விண்டோஸ்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த சிஐஎஃப்எஸ், சாம்பா இத பத்தி நீங்க வந்து இன்னும் இன்னும் வேணா நீங்க டீட்டெயில்டா வந்து நீங்க ChatGPTட்ட கேட்டோ, இல்ல Googleட்ட கேட்டோ படிச்சுக்கலாம். ஆனா இதுதான் வந்து பேஸு. சரிங்களா? ஸோ இது வந்து இப்ப விண்டோஸ் மிஷின்ல இருந்தாலும், லினக்ஸ் மிஷின்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதோட யூசேஜ் பிஹேவியர் வந்து சேமா தான் இருக்கும். பட் விண்டோஸ்க்கு வரும்போது அது வந்து எஸ்எம்பியா தான் இருக்கும். சரிங்களா? மத்தபடி உங்களுக்கு லினக்ஸ் மிஷின்ல இருக்கும்போது சாம்பா சர்வர் அந்த சாம்பாவோட சாஃப்ட்வேர் ஸ்வீட்குள்ளார இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் தி பார்ட் தான் வந்து அந்த சிஐஎஃப்எஸ். ஓகேவா?
இத நம்ம இப்ப தியரிய வந்து கேட்டுட்டோம். ஆக்சுவலா வந்து இந்த எஸ்எம்பி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சா தான் வந்து உங்களுக்கு அ இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அ சான்ஸ் இருக்குல்ல, சான்ஸ் புரியும் அப்பதான் ரைட்டா? ஓகே. இப்ப விண்டோஸ் மிஷின்ல லாகின் பண்ணியாச்சு. இந்த விண்டோஸ் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பிரிட்ஜ்டு நெட்வொர்க்கா தான் இருக்கு. அதனால வந்து ஆ நம்மளுக்கு சேம் இந்த ஐபி அட்ரஸ்ல தான் 1 சீரிஸ்ல இருக்கும். இத வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வேணா நம்ம பிங் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. ரைட்டா? இப்ப இந்த ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப என்னோட ஹோஸ்ட் மிஷின்ல வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கு. ரைட்டா? இப்ப இந்த மிஷினுக்கும், இந்த மிஷினுக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆ இப்ப என்னோட இந்த விஎம்க்குள்ள இருக்கிற மிஷின்ல ஏதாவது வந்து ஒரு டைரக்டரி மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல ஆல்ரெடி ஒரு கட்டத்தில வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஆ கிபானாலாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஓகே. அது இப்ப தேவையில்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் மிஷின் வந்து காட்டுதா? இது வந்து எந்த லினக்ஸ் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டாஸ்பேட்டபிள் மிஷின். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணும்னா, வைஃபை எப்படி டிஸ்கவர் பண்ணுது, அதே மாரி இதுவும் வந்து டிஸ்கவர் பண்ணும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. ஆ ஆல்ரெடி இருக்கு. ஓகே. இந்த டெஸ்ட்டுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஷே ஃபோல்டரு எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்றேன். இப்ப இந்த டெஸ்ட் ஃபோல்டர் மேல வந்து நான் என்ன பண்றேன்னா, ரைட் கிளிக் பண்ணி கிவ் ஆக்சஸ் டூ அப்படின்னு வந்து நானு கிளிக் பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் வந்து நான் யாருக்கெல்லாம் வந்து தரக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணலாம். இதுல வந்து நான் ஒரு பர்ட்டிகுலர் யூசருக்கு மட்டும் தரணுமா? இல்ல எல்லாருக்குமே தரணுமா? அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து டூ எவ்ரிஒன் அப்படின்னு குடுக்குறேன். இந்த எவ்ரிஒன்னு குடுக்குறவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரீடு, ரைட்டு ஆக்சஸ்லாம் வந்து குடுக்குறதா என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கேட்டுச்சு. ரைட்டா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டுன்ற அ ஃபோல்டருக்குள்ள நான் என்னென்ன ஃபைல் போடுறேனோ, அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து இந்த பர்ட்டிகுலர் எஸ்எம்பி சர்வர வந்து ஆக்சஸ் பண்றவங்களால அ பார்க்க முடியும். இப்ப இந்த மெஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 69 1.69 இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஹோஸ்ட் மிஷின்குள்ள நான் வந்து இந்த ஐபிய வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். 1.69 இத நான் போட்டேன்னா, எனக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். எதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விஎம்ஆர்க்குள்ள வச்சிருக்கேன்ல, அந்த மிஷினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அத நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த மிஷின்லேருந்து எனக்கு வந்து ஷேருக்கு குடுத்துருந்த அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இங்க வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டுன்ற அந்த ஃபைல் இருந்துச்சா, சாரி அந்த ஃபோல்டர் இருந்துச்சா, அத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்னோட இந்த மிஷின்லேருந்து வந்து பார்க்க முடியுது. இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி விட்டேன் அங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னால இந்த மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த மாரி தான் ஃபைல் ஷேரிங் கான்செப்ட் வந்து நடக்குது. இப்ப இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ஒரு சில அ சேஞ்சஸ்லாம் வந்து பண்ண முடியும். இத வந்து எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் நான் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஆக்சஸ் குடுத்துருக்காங்க. இந்த ஆக்சஸும் வந்து குடுக்கக்கூடாது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப போயிட்டு அந்த கிவ் ஆக்சஸ் இருக்குல்ல, அதுல அதுக்கு பதிலா வந்து நம்ம ரிமூவ் ஆக்சஸ் வந்து குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அ இந்த ஆப்ஷன் வந்து போயிரும். ஆக்சஸ் பண்ண முடியாது. ரைட்டா? இப்போ போயிருச்சா? ஆ இப்படி தான் வந்து அ ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இதே மாரி தான் வந்து நீங்க அது லினக்ஸா இருந்தாலும் சரி, விண்டோஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளால குடுக்க முடியும். இப்ப வந்து இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்டுச்சுல்ல, இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்காமலும் வந்து நம்மளால அ சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது அனானிமஸ் யூசர் மாரி, இந்த மாரிலாம் வந்து நம்மளால அ பண்ண முடியும். ரைட்டா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இருக்கா? எவ்ரி ஒன் வந்து ரீடுக்கு பதிலா ரீடு, ரைட்டு இந்த மாரி எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்மளால குடுக்க முடியும். இப்படி தான் வந்து பேசிக்கா வந்து ஃபைல் ஷேரிங் கான்செப்ட் வந்து நடக்குது. இப்ப நான் இந்த விண்டோஸ் மிஷின் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த ஃபைல் ஷேரிங் ஆப்ஷன வந்து நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா தான் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா, சில சமயம் இங்க நீங்க உங்களோட விண்டோஸ் மிஷின்ல வந்து போயிட்டு நெட்வொர்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த மிஷின் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு இங்க வந்து காட்டும். ஆ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட மிஷின் வந்து நீங்க இந்த மாரி சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா,
மத்த நெட்வொர்க்குக்கு வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ஷேர் பண்ணவா, இந்த ஃபைலெல்லாம் வந்து ஷோ பண்ணவா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் மாரி வரும் எப்பொழுதுமே. அது வந்துச்சுன்னா நீங்க குடுத்தீங்கன்னா இந்த மாரி காட்டும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து மேனுவலா எனுமரேட் பண்ற மாரி இருக்கும். அதுவுமே இப்ப நம்ம பார்ப்போம். ரைட்டா? இந்த டெர்மினல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த எஸ்எம்பி இந்த 445 இந்த போர்ட் இருக்குல்ல, இத எப்படி எனுமரேட் பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுக்கும் வந்து எனுமரேட் பண்ணதுக்கு வந்து என்னன்னா சேம் தான். என்மேப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்மேப்ப எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழக்கம் போல வந்து இத குடுப்போம். இத குடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இது இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல இருக்கிறது வந்து சாம்பாவா, இல்ல எஸ்எம்பியா, இல்ல அதோட நேமு இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டும். சரிங்களா? இப்ப இதில வந்து பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு. இதில வந்து சாம்பா தான் வந்து இருக்கு அப்படின்ட்டு. சாம்பா இருக்குன்னா, அது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இத ட்ரிகர் பண்றதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில அ கிளையன்ட் சைடு டூல்ஸ் வந்து இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். இப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ என்மேப் ஸ்கிரிப்ட்டா நீங்க யூஸ் பண்ணி அ நம்மளால வந்து அ எனுமரேஷன்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அத நீங்க ட்ரை பண்றதுனாலும் அ ட்ரை பண்ணலாம். ரைட்டா? இல்ல அப்படின்னா, நான் உங்களுக்கு மத்த டூல்ஸ் வந்து இப்ப காட்டுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்பிடி ஸ்கேன் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம நெட் டிஸ்கவர் யூஸ் பண்ணி ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸஸையும் வந்து காட்டுச்சு. அதே மாரியே இந்த என்பிடிஎன்எஸ் வந்து என்ன பண்ணும்னா, எஸ்எம்பி ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெஷின்ஸு, பிரிண்டர்ஸு, உங்களோட மோடம்ல வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சாரி இந்த எஸ்எம்பி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா, அத மொதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும். சரிங்களா? அதுதான் இதோட வேல. உங்களுக்கு வந்து இப்ப டவுட் இருக்கலாம். எஸ்எம்பி வந்து எப்படி ஒர்க் ஆகுது? அதுல வந்து எத்தன ஹேண்ட்ஷேக் இருக்கு? அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ப்ராட்காஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க ஒயர்ஷார்க்ல பார்க்கலாம். இல்லாட்டி அதோட எஸ்எம்பியோட ஹேண்ட்ஷேக் வந்து எப்படி நடக்குதுங்கிறத தனியா நீங்க கூகுள் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப இந்த என்பிடி ஸ்கேன வந்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சப்நெட்டோட ரேஞ்ச் வந்து குடுத்துடணும். நீங்க இப்போ ஒரு இன்டர்னல் நெட்வொர்க் ஆடிட்ல வந்து இருக்கிறீங்க. நீங்க உங்கள்ட்ட வந்து ஒரு யூசரோட லேப்டாப் மட்டும் குடுத்துட்டாங்க. நீங்க வந்து அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்ப இந்த ஸ் கண்டிஷன் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆர்ப்பு ப ப்ராட்காஸ்ட்லாம் வந்து ஒர்க் ஆகல. பிங் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாரி என்பிடிஎன்எஸ் ஸ்கேன் வந்து நீங்க ரன் பண்ணி பார்த்து, உள்ள எத்தன எத்தன மெஷின்ல என்னென்ன ரன் ஆகுது, ஃபர்ஸ்ட் அந்த மெஷின்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டாஸ்பேட்டபிள் மெஷினு இந்த மாரி எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இப்ப அடுத்தது இதே மாரி ஒரு டூல் வந்திருக்கு. என்னன்னா, எஸ்எம்பி மேப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த எஸ்எம்பி மேப் டூல யூஸ் பண்ணியும் நம்மளால எஸ்எம்பில இருக்கக்கூடிய அ ஆப்பரேஷன்ஸ வந்து நம்ம பண்ண முடியும். லைக் எஃப்டிபிலாம் இப்ப நம்ம எப்படி பண்ணோம்? MySQLலாம் எப்படி பண்ணோம்? அதே மாரி இதில வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காட்டும். சாம்பா எஸ்எம்பி மேப் சாம்பா ஷேர் எனுமரேட்டர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. இதோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத வந்து போட்டிருக்கறாங்க. ஆ ஸோ ஓகே. நம்ம நெறைய பேசிட்டே இருக்கோம். நம்ம இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்ட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத கிளியர் பண்ணிக்கிறேன். எஸ்எம்பி மேப்பு அதில வந்து -ஹெச்ங்கிறது வந்து என்னன்னா, ஹோஸ்ட்ட வந்து மென்ஷன் பண்றது. இதில வந்து 7 அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ஆயிருச்சு, எனக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப இந்த ரிசல்ட் வந்து நீங்க அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, டிஸ்க் அதாவது நம்ம ஃபைல் வந்து ஷேர் பண்ணிவிட்டோம்ல, அது வந்து எந்த ஃபைல் இப்போ நீங்க ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் மிஷின் வந்து டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி ஷேர்ன்னு குடுத்தோம். அந்த மாரியான ஃபோல்டர்ஸா இருக்கலாம். இல்லாட்டி நம்ம மொத்த அந்த சி கோலன், டி கோலன் இதே வந்து நம்ம ஷேருக்கு வந்து நம்ம குடுக்கலாம். ரைட்டா? அந்த மாரி குடுத்த டைரக்டரி அதுக்கு வந்து என்ன பெர்மிஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கமெண்ட். இந்த கமெண்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த ஷேர வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஏன் யூஸ் பண்ணணும்? அப்படின்னு நம்ம நோட்ஸ் ஏதாவது நம்ம கிச்சன்லலாம் எழுதி வச்சிருப்போம்ல. உப்பு தேவையான அளவு இந்த மாரிலாம் போட்டிருப்போம்ல. அந்த மாரி நோட்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரிக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹிண்ட். இத படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஐடியா கிடைக்கலாம். மேபி சிடிஎஃப்ல இல்லாட்டி ரியல் டைம் சினாரியோ பென் டெஸ்டிங்ல ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ன்ற ஒரு டைரக்டரி இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீடு, ரைட்டு இந்த ஆக்சஸ் எல்லாமே வந்து இருக்கு.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஏன் வந்து அந்த ஃபைல் ஷேர டெமோ காமிச்சேன் அப்படின்ட்டு. ரைட்டா? ஆ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கீ பாயிண்ட்டு. நம்மளுக்கு இதில ரீடு, ரைட், ஆக்சஸ் வந்து இந்த டெம்ப்ன்ற டைரக்டரில வந்து இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு என்ன தோணியிருக்கணும் அப்படின்னா, டைரக்ட்டா இந்த ஐபி அட்ரஸ குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விதமான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட வந்து கேட்கல. அது வந்து எடுத்துக்குது. அது வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு குடுத்துருச்சு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அதுவே வந்து ஒரு இஷ்யூ. ரைட்டா? அ அவ்வளோதான். அடுத்தது வேற என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ்எம்பி மேப்ல. அடுத்து வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து குடுக்கலாம். அதையுமே இப்ப நம்ம குடுத்து பார்ப்போமா? இப்ப நான் யூசர் நேம் வந்து யூக்கு வந்து டெஸ்ட்ன்னு குடுக்குறேன். பாஸ்வேர்டுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப இத குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆத்தென்டிகேட்டட் செஷன்ஸ்ல வந்து 0ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு யூசர் நேமே தப்புடா மகனே அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுது. அ ஓகேவா? அப்போனா நம்மளுக்கு அ ப்ரீவியஸ் கமாண்டுக்கும் இதுக்கும் வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அனானிமஸ் ஆக்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த எல்லு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா, லிஸ்ட் பண்ணி காட்டும். இப்ப நீங்க டைரக்ட்டா வந்து நம்ம எஸ்எம்பி மேப் அப்படின்னு போட்டு அந்த ஐபிய குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருச்சு. பை டிஃபால்ட்டா என்னென்ன இருக்குமோ, என்மேப் மாரி. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய டைரக்டரிஸ் இது எல்லாமே குடுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, உங்களால டைரக்ட்டா கோட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியும். இதில வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு தெர்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா, அதுக்கான ஆப்ஷன் வந்து அப்படிதான் குடுத்துருக்காங்க. ரைட்டா. அதெல்லாம் வந்து ஒரு சில விண்டோஸ் மெஷின்ஸ்ல இந்த மாரி இதுலலாம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அதுக்கு வந்து பிஎஸ்எக்ஸிக்கு அ இந்த மாரி இருக்கு. அது வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி அந்த மாரி ஒரு அட்டாக்லலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது நம்ம அ யூஸ் பண்ணது தான். இதுல வந்து போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து யூசர் நேம் வந்து குடுக்குறது வந்து ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கும்னா, நல் செஷன் அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கும். நல் செஷன்ங்கிறது வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட அனானிமஸ் ஆக்சஸ் மாரி தான். எந்த விதமான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லாம அத எடுத்துக்கிறது. அடுத்தது எஸ்எம்பி கிளையண்ட்ன்னு ஒரு டூல் இருக்கு. அத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அ இதே மாரியான ஒரு டூல் தான். அ இதுலயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால எக்ஸ்ட்ரா வந்து பண்ண முடியும். அத நம்ம என்னங்கிறத பார்ப்போம். எஸ்எம்பி கிளையண்ட்ல -h வந்து போட்டு பார்ப்போம். இப்ப போட்டு வந்து அத போட்டாலும் வந்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து சிமிலர் அ சேம் ஆப்ஷன் தான் வந்து உங்களால பார்க்க முடியும். எஸ்எம்பி மேப்ல என்ன பார்த்தீங்களோ. இப்போ உதாரணத்துக்கு -l அப்படின்னு போட்டோம்னா லிஸ்ட் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்ல இருக்கிறது வந்து லிஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணோம்னா, இந்த நல் செஷன் வந்து மென்ஷன் பண்றதுக்காக, இந்த மாரியான ஆப்ஷன்ஸா வந்து இருக்கும். இப்ப நம்ம அத ட்ரை பண்ணுவோம். எஸ்எம்பி கிளையண்ட் -l இந்த எல் ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. ரைட்டா? இத போட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்மளோட அந்த ரிமோட் மெஷின் வந்து நம்ம குடுப்போம். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எதுவுமே குடுக்கல அப்படின்னா வந்து இது நல் செஷன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, சேம் அ அதே அ ஆப்ஷன் தான் வந்திருக்கு. நீங்க கேட்கலாம். என்ன எஸ்எம்பி மேப்லயும் அதே ரிசல்ட் தான் வந்துச்சு. இதுலயும் அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இத இன்னும் எப்படி இன்டராக்டிவ்ஷன்லா வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்த ரிசல்ட் வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து எனுமரேட் பண்ணின ரிசல்ட் மட்டும் தான். இப்ப இத வந்து எப்படி இன்டராக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டபுள் ஸ்லாஷ் போட்டு எந்த டைரக்டரி வந்து நம்மளுக்கு ரீடு ரைட் ஆப்ஷன் இருந்துச்சோ, அத வந்து நம்ம குடுத்து என்டர் குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இன்டராக்டிவ் ஷெல் மாரி வந்துரும். இப்ப எஸ்எஸ்ஹெச், எஃப்டிபிலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மாரி. இப்ப இதுல வந்து டிஐஆர் கமாண்ட்லாம் போட்டு பார்த்தோம் அப்டின்னா, உள்ள இருக்கிற க அந்த எஸ்எம்பிக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். ரைட்டா? லினக்ஸ்ல இருக்க எல்லா கமாண்ட்ஸுமே வந்து எல்லா கமாண்ட்ஸும் இல்ல. ஒரு சில கமாண்ட்ஸ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? அது வந்து எந்த மாரி கமாண்ட்ஸ்னா, இந்த எஸ்எம்பிக்குள்ள
சப்போர்ட் ஆகக்கூடிய கமாண்ட்ஸ். அதே நீங்க வந்து ஹெல்ப் வந்து போட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? இதுல வந்து இப்ப எம்கேடிஐஆர் அப்படின்ட்டு வந்து கிரியேட் பண்ணுவோம். டிபிஎன் அப்படின்னு போடுறேன். இப்ப எல்எஸ் வந்து குடுத்து பார்த்தேன் அப்படின்னா, டிபிஎன் அப்படின்ற ஒரு டைரக்டரி வந்து எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ரைட்டா? இப்ப இதே வந்து நான் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஃபைல் வந்து உள்ள கூட போட முடியும். போட முடியும்னு தான் நெனைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இப்ப டச் ஹேக்டு அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இத வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இந்த எஸ்எம்பிக்குள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதான்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இப்ப எம்புட்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அத நான் இதுவரையும் யூஸ் பண்ணதில்ல. புட்டுங்கிறது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. கெட்ன்ற கமாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான். இந்த எஸ்எம்பிக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. வேற என்ன இருக்கு? ஓகே. இப்ப ஓகே. இங்க இருக்கு. புட் கமாண்ட் வந்து இங்க இருக்கு. பிடபிள்யூடி குடுத்தோம்னா என்ன வருதுன்னா, கரண்ட் டைரக்டரி வந்து காட்டுது. இப்போ புட்ல வந்து ஹேக்டு அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு நானு இங்க எல்எஸ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து இந்த ஹேக்டுன்னு என்னோட லோக்கல் மிஷின்ல போட்டது வந்து எனக்கு வந்து இங்க அப்லோட் ஆகிச்சு. இப்போ வந்து டவுன்லோட் வந்து பண்ணி பார்ப்போம். அது டவுன்லோட் ஆகுமா என்னான்ட்டு. இப்போ இந்த ஃபைல் வந்து இந்த எஸ்எம்பிக்குள்ள இருக்கா? இத வந்து என்ன பண்றேன், கெட்ன்ற கமாண்ட போட்டு நான் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே. பார்த்தா டவுன்லோட் பண்ண முடியல. ஆ மேபி நீங்க ஏதாவது ரியல் டைம் சினாரியோலயோ இல்ல ஏதாவது சிடிஎஃப் சேலஞ்சில வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் சில சமயம் வந்து இந்த மாரி எஸ்எம்பி சர்வர்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸெல் ஷீட்டு, நோட்பேடுல அந்த டெக்ஸ்ட்டு ஃபைல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த மெஷினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து தவறுதலா. இந்த மாரி என்கேஜ்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா, அதில வந்து ஹை சிவியாரிட்டி. ஏன்னா, அந்த கிரெடென்ஷியல்ஸ யூஸ் பண்ணி நீங்க மத்த மெஷின்ஸ்குள்ள வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். இல்ல ப்ரூட் ஃபோர்ஸ் காம்பினேஷன் இந்த மாரிலாம் பண்ணலாம். அதனால சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு ஓகே. இத வந்து நான் இப்ப எக்ஸிட் பண்ணிடுறேன். இதுல வந்து இப்ப அடுத்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் இந்த ஐபி அட்ரஸ் வந்து இருக்கட்டும். இதுல வந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, -n நல் செஷன் அதுக்கப்புறமேட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் பண்ண சொல்லி நான் குடுக்குறேன். குடுத்தேன்னா எனக்கு வந்து உள்ள லாகின் ஆயிருச்சு. சரிங்களா? முன்னாடி கூட கூட வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கேட்டுச்சு. யூசர் நேம் கூட கேட்கல, பாஸ்வேர்ட் வந்து கேட்டுச்சு. இப்ப வந்து அதுக்கு பதிலா வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நல் செஷனுக்காக வந்து உங்களுக்கு எந்த விதமான கிரெடென்ஷியலும் கேட்காது. இதுதான். ஆ இதே மாரி இப்ப அடுத்தது வேற எப்படி எனுமரேட் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கு காமிச்ச மாரி தான். என்னன்னா, எஸ்எம்பி எனுமரேஷன் யூசிங் என்மேப் போர்ட் வந்து 445 இத குடுப்போம். இதே வந்து நீங்க வழக்கம் போல யூசர் ஷேரு, என்மேப்பு அதுக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். எஸ்எம்பிக்கு வந்து என்னென்ன ஆ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அத தான் வந்து இதுல வந்து செக் பண்ணும். இப்ப நம்மளுக்கு இதுல என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்ப்போம். அது ஸ்கேன் ஆயிட்டு இருக்கிற கேப்ல நம்ம அடுத்த இது நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இல் உங்களுக்கு இந்த காலி லினக்ஸ்ல வந்து அ லின் ஃபார் சாரி எனும் ஃபார் எனும் சாரி எனும் ஃபார் லினக்ஸ் கரெக்ட்டு. எனும் ஃபார் லினக்ஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 445ல இருக்கக்கூடிய திங்ஸு, ஆ காமனா இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எனுமரேட் பண்ணும். இந்த சாம்பா ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே. ரைட்டா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்குமென்ட் இருக்கும். ஆ இப்ப -a வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்டின்னா, எல்லா அ கேப்பபிலிட்டியும் இதில இருக்கிற எல்லா அ சிம்பிள் எனுமரேஷனையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். சரிங்களா? அதேமாரி ஆர்ஐடி சைக்கிளிங் இந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆர்பிசி கிளையன்ட் இந்த மாரி ஒரு சில டூல யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ்ல வந்து எனுமரேட் பண்ணுவோம். அது வந்து நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோடேஷன் சீரிஸ்ல தனியா வந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த லின் ஃபார் எனம்ல வந்து எப்படி இத யூஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். -a மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஐபி அட்ரஸ குடுத்துட்டோம் அப்படின்னா, இது ரன் ஆயி முடிச்சோனே நம்ம பார்க்கலாம்.
ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டோட இன்ஃபர்மேஷனு, ஆர்ஐடி, ரேஞ்சு இது எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு நவுன் யூசர் நேம்ஸ். ஸோ இந்த யூசர் நேம் எல்லாமே வந்து இந்த மெஷின்குள்ள வந்து பாசிபிள். அந்த நீங்க எஸ்எம்பிலயோ இல்ல வேற எதுலயோ வந்து நீங்க ஷேர் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்படி எம்எஸ்எஃப் அட்மின்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாரி இந்த ஒரு சில யூசர் நேம் காம்பினேஷன் வந்து பாசிபிளா இருக்கு அப்படின்னு வந்து காட்டுது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூசர் நேம் ஃபைல கூட நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு இது காமனா இருக்கிறதுக்கு இது போதுமானது. அதுக்கப்புறம் இது ஒர்க் குரூப்ல இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது வந்து காமனான டீட்டெயில்ஸு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, சர்வர் அலோவ்ஸ் எ செஷன் யூசர் நேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது எம்ப்டியா இருக்கு. அதாவது நல் செஷனு. அதுக்கப்புறம் எஸ்ஐடி, ஓஎஸ் இன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் வேற எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் வந்து பாசிபிள் இந்த மெஷின்ல அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே இங்க காட்டுது. இதெல்லாம் வந்து ஆர்பிசி கிளையன்ட் வழியா பண்ணது. அதுக்கப்புறமேட்டு ஷேர் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய டிஃபால்ட் டைரக்டரிஸ். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த மாரி நீங்க விண்டோஸ் மெஷினா இருக்கட்டும், லினக்ஸ் மெஷினா இருக்கட்டும், இந்த மாரி ஷேர்ல வந்து அந்த டைரக்டரிக்கு அப்புறமேட்டு டாலர் சிம்பல் இருந்துச்சுன்னா, இது சிஸ்டம்ல கிரியேட் பண்ணக்கூடிய டிஃபால்ட் திங்ஸ் சரிங்களா? அத வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணா டாலர பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 139 போர்ட் நம்பர்ல ட்ரை பண்ணியிருக்கு. ஆ எனுமரேஷனுக்கு. அதுக்கப்புறமேட்டு இதில வேற என்னென்னலாம் காட்டும் அப்டின்னா, பாஸ்வேர்ட் பாலிசி இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ இதுதான். இதில வந்து உங்களுக்கு வந்து என்னால நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன்னா, இதில வந்து உள்ள இருக்கக்கூடிய விண்டோஸ் ரிலேட்டடு விண்டோஸு ஆ இந்த மாரி சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டப்ஸ் வந்து இருக்கு. அத வந்து இந்த ஒரு சிங்கிள் வீடியோல வந்து புரிய வைக்க முடியாது. அதுக்கு இன்னும் வந்து சில பேசிக் திங்ஸ்லாம் வந்து படிக்கணும். எல்டாப்பு, ஆக்டிவ் டைரக்டரில இருக்கிறது, யூசர் குரூப்பு, பாலிசிஸு இந்த மாரி படிச்சா தான் நம்மளுக்கு வந்து இது புரியும். இப்போதைக்கு இந்த மாரி டூல் இருக்கு. இத வச்சு நம்ம எனுமரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க ஐடியா வச்சுக்கோங்க. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, என்மேப்ல வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டுருக்கு. இது ரன் ஆவறதுக்கு வந்து நம்ம டைம் குடுப்போம். அவ்வளோதான். நம்மளுக்கு இதில வந்து வேற எதுவும் பெருசா கிடையாது. ஓகே. இது வந்து டைம் எடுக்குது. நம்ம வந்து நான் என்ன பண்றேன்னா, வெறும் பேசிக் எனுமரேஷன் மட்டும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன் ஓகே. எஸ்எம்பி எனும் அப்படிங்கிறது இல்லையா? ஓகே. எஸ்எம்பி எனும்ங்கிறது இருக்கு. அப்புறம் ஓகே. நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸ்கிரிப்டையும் போட்டுட்டு இந்த நேமையும் நான் குடுத்துட்டேன். அதனால எனக்கு அது காட்டாம இருந்திருக்கு. இருங்க கூகுளே பண்ணிடுறேன். நான் எதுவும் மிஸ்டேக் பண்றேன்னா என்னன்னு தெரியல தூக்கத்தில. ஓகே. கரெக்ட்டா தான் ரன் பண்றேன் போல. அப்புறம் ஏன் இது ரன் ஆக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்ப வெயிட் பண்ணுவோம். இல்ல அப்டின்னா, நீங்க தனியா இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்க ரன் பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல. இப்ப சைட்ல வந்து இன்னொரு இதுல வந்து நான் டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணி பார்த்ததுல எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இது என்ன புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுது? என்ன வெர்ஷனு? செக்யூரிட்டி மோட் வந்து இருக்கா? இல்லையா? சேலஞ்சிங் சப்போர்ட்லாம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருக்கு. இது வந்து டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்டே ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஆனா, இந்த ஆர்குமெண்ட்ல போட்டு ஏன் இன்னும் ரன் பண்றது வந்து டைம் எடுக்குது அப்படின்னு எனக்கு தெர்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட்டு தான். ஓகே. ஆம். எ ஓகே. எஸ்எம்பிய வந்து இப்படி தான் வந்து நம்ம எனுமரேட் பண்ணணும். இன்னும் இதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்கு. ஆனா, இதுக்கு மேல போட்டா பார்க்க முடியாது. இத மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தேவைப்பட்டா அடுத்து மத்த டூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எஸ்எம்டிபி எனுமரேஷன் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஸ்எம்டிபினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்எம்டிபிங்கிறது வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர்களுக்குள்ள டேட்டாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அ யூஸ் பண்ற புரோட்டோகால். உதாரணத்துக்கு நீங்க இப்ப மெயில் அனுப்புறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற ஆ இமெயில் சர்வர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து இது வழியா தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ, இந்த எஸ்எம்டிபி மூலியமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய யூசர்ஸோட இமெயில் அட்ரஸஸ வந்து நம்ம எனுமரேஷன் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க Gmail வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி உங்களோட Gmail அக்கவுண்ட்ட வந்து நான் எனுமரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மெயில் சென்ட் பண்ணும்போது உங்களோட நேம் கெஸ்ஸிங்ல வந்து நான் இமெயில்ல அ அட்ரஸ் வந்து நான் அ சென்ட் ஆ சாரி. என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரம்ல வச்சு நான் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணி பார்ப்பேன். அது டெலிவரி ஆச்சுன்னா, அது வந்து ஒரு வேலிடான யூசரு. சாரி வேலிடான யூசரோட இமெயில் ஐடி. இல்ல அது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, திரும்ப நம்மளுக்கே வந்து இந்த ஃபெயிலியர் மெசேஜ் வரும். அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மாரி யூசர் இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம கெஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்படி நம்ம பண்ணோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இமெயில் வந்து ஒரு சில சமயம் வந்து போயிரும். இப்போ ராஜான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள வந்து 10,000 பேர் இருந்திருப்பாங்க. 10,000 ராஜாவுக்கும் ராஜா@gmail.comனு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த கேரக்டர் வந்து சேர்த்து தான் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வந்து யூனிக் இமெயில் அட்ரஸுங்கிறது. ரைட்டா? அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எஸ்எம்டிபி சர்வர்ல வந்து அன்ஆத்தென்டிகேட்டடா ரிலே வந்து ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த யூசர்ஸ்க்கும் தெரியாம, ஆர்கனைசேஷனுக்கும் தெரியாம நம்மளால வந்து ஒரு யூசரோட இமெயில் அட்ரஸ் அதாவது எனுமரேஷன் அந்த யூசர் நேம் வந்து நம்மளால எனுமரேட் பண்ண முடியும். அத தான் வந்து நம்ம இந்த ஆ செஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த எஸ்எம்டிபி சர்வர் வந்து ரன் ஆகுற போர்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25. ஓகே. இங்க பாருங்க, இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம Nmapல இது ரன் பண்ணி விட்டுருந்தோம்ல, அது இப்ப தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகி முடிச்சிருக்கு. இத பாருங்க அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்திருக்கு. ஓகே. இத நீங்க அப்புறமேட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 25 சர்வர வந்து நம்ம எனுமரேட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன பண்றேன், எஸ்சி குடுத்த உடனே எனக்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எஸ்எம்டிபி சர்வருக்கான டிஃபால்ட் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரன் பண்ணி பார்த்துருச்சு. என்னென்ன சைஃபர் சப்போர்ட் இருக்கு, என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து சப்போர்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. இந்த சைஃபர் வந்து நீங்க இப்போதைக்கு விட்டுருங்க. அது நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. இப்ப கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க வந்து காட்டுது. ஆ வெரிஃபை, இடிஆர்என் இந்த மாரி ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் வந்து காட்டுது. இந்த கமாண்ட்ஸுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க Googleல போட்டோ, இல்ல ChatGPTல போட்டோ படிங்க. அப்படி படிச்சீங்க அப்படின்னா தான் நம்மளால வந்து கத்துக்க முடியும். ஒரு வீடியோ பார்க்கறதுனால நீங்க வந்து மாஸ்டர் ஆகிற முடியாது. சரியா? இப்ப வந்து பாருங்க, ஹெலோ அப்படின்னு இருக்கா? இதுக்கு வந்து என்னன்னா, ஆ சென்டருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்றதுக்காக, இப்ப மெயில் அட்ரஸ் வந்து மெயில் சென்ட் பண்ணா, அதுக்கு பின்னாடி ஃபார்மேட் வந்து எப்படி பண்ணணும்? அதுக்கப்புறம் ரெசிப்டன்ஸ் இது வந்து என்னன்னா,
டூ அட்ரஸ வந்து மென்ஷன் பண்றது, டேட்டா அதாவது நம்ம அனுப்பக்கூடிய பாடி இருக்குல்ல, அத வந்து அத வந்து மென்ஷன் பண்றதுக்கு, விஆர்எஃப்ஐ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, யூசர் வந்து ஒரு வேலிடான யூசரா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்ப நீங்க கேட்கலாம். நீங்க சும்மா சிம்பிளா வந்து ஒரு Gmail அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா, நியூ மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன காட்டும் அப்படின்னா, ஃப்ரம் வந்து காட்டும். ஃப்ரம் வந்து நம்ம தான். டூ தான் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 2 தான் இருக்கும். சாரி ரைட்டா? 2 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்கு மெயில் அனுப்புறீங்களோ அத வந்து காட்டும். நீங்க வந்து கடகடன்னு வந்து வெப்ல வந்து டைப் பண்ணுவீங்க. ஆனா பேக் எண்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, 2க்கு பின்னாடி வந்து என்ன பண்ணும், இந்த ஆர்சிபிடிங்கிற கமாண்ட் வந்து பைண்ட் ஆகும். அதுல வந்து நீங்க யாரோட இமெயில் அட்ரஸ் குடுக்குறீங்களோ, அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து போகும். ரைட்டா? நீங்க போடும்போது அந்த இமெயில் அட்ரஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து காட்டும் Gmailல. உதாரணத்துக்கு அந்த இமெயில் அட்ரஸ் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா, உங்க ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு காட்டும். ரைட்டா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கெண்ட்லேருந்து விஆர்எஃப்ஐ கமாண்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்க அனுப்புற டேட்டா, ஆ ஹாய் டீம் எனக்கு வேலை வேணும், இல்ல எனக்கு இது வேணும், அது வேணும், Zomatoல எனக்கு சாப்பாடு வந்து கெட்டுப்போச்சு. இந்த மாரிலாம் நம்ம உட்காந்து ஒவ்வொரு இதுக்கும் மெயில் அனுப்புவோம்ல. ஸோ, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேட்டா அப்படிங்கிறது தான் பின்னாடி வந்து ஒர்க் ஆகும். இந்த மாரி ஒண்ணொண்ணுக்கும் ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இதில இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து எத்தன கமாண்ட்ஸ் வந்து உள்ள அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஆ நம்ம Nmap யூஸ் பண்ணி நம்மளால அ வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த எஸ்எம்டிபி வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்ட்டு. அதுதான். இப்ப இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்டிபின்னு நம்ம போட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இதில இருக்கும். இப்ப நான் ஸ்டார் போட்டுட்டேன் அப்படின்றனால எல்லா ஸ்கிரிப்ட்டையும் அது சேர்த்து ரன் பண்ணிருச்சு. இத நீங்க தனித்தனியா ரன் பண்ணீங்கன்னா, தனித்தனியா இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெல்நெட்ட வந்து நான் யூஸ் பண்றேன். டெல்நெட்ட யூஸ் பண்ணி, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 25 போர்ட் வந்து நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹெல்லோ அப்படின்னு வந்து டைப் பண்றேன். ஹெல்லோ ஹோஸ்ட் நேம். ஓகே. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் இருங்க. ஓகே. ஹெல்லோ அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து ஓகே. இட்ஸ் ப்ரொவைட் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி சென்டர். அதாவது உதாரணத்துக்கு அந்த ஹோஸ்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ரைட்டா? அடுத்தது வேற என்ன வந்து இதில நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் விஆர்எஃப்ஐ கமாண்ட் வந்து நான் போடுறேன். வெரிஃபைல வந்து நானு ரூட் அப்படின்னு போடுறேன். ரூட்ன்னு போட்டா எனக்கு வந்து ஒரு கோடு வந்து காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னா 252 அப்படின்னு காட்டுது. அடுத்தது விஆர்எஃப்ஒய் தமிழ் பாட்நெட் அப்படின்னு போடுறேன். போட்டேன்னா எனக்கு வந்து என்ன சொல்லுது? ரெசிப்டன்ட் அட்ரஸ் ரிஜெக்டட் அன்னோன் யூசர் யூசர் அன்னோன் இன் லோக்கல் ரெசிப்டன்ட் டேபிள் அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த மாரி ஒரு யூசரே எங்க இதில வந்து கிரியேட் ஆகலடா அப்படின்னு வந்து இது சொல்லுது. அப்ப இத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு. எப்படி நம்ம எஃப்டிபிக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடு பார்த்தோம். அதே மாரி இதையுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்எம்டிபி ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகே. இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல ஃபெயிலியரா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ரைட்டா? இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, 252 252க்கு 252க்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கேனாட் வெரிஃபை தி யூசர் பட் வில் அக்செப்ட் மெசேஜ் அண்ட் அட்டெம்ப்ட் டெலிவரி. ஓகேவா? இதுதான் அதோட அர்த்தம். இப்ப வந்து ரூட்டுங்கிறது வந்து இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன், எம்எஸ்எஃப் அட்மின் அப்படின்னு குடுத்தாலும், அதுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த மாரி தான் வருது. எந்த எரருமே வந்து வரல. ஸோ, இப்படி வந்து நம்ம யூசர வந்து எனுமரேட் பண்ணலாம். இதே இப்ப உங்களோட Gmail அட்ரஸா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்களோட மொத பேரு, அதுக்கப்புறமேட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இத போட்டு நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி யூசர் இருக்கா, இல்லையா அப்படின்னு காட்டும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா? இது வந்து நம்ப மேனுவலா காட்டுறேன். இதே வந்து ஆட்டோமேட்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
எஸ்எம்டிபி யூசர் எனுமரேஷன்னு ஒரு டூல்னே இருக்கு. இந்த டூல் வந்து பை டிஃபால்ட்டா காலியில வந்து இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஆப்ட் கெட் இன்ஸ்டால் அத போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏபிடி கெட் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டு நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிக்கும். இந்த டூல நீங்க யூஸ் பண்றதுக்காக என்னென்ன கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிற இங்கேயே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அதாவது சின்டாக்ஸு இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எம் எம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும், அந்த மோட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆ மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த எம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில வந்து நம்ம இந்த எஸ்எம்டிபி சர்வர்ல வந்து சப்போர்ட் பண்ணது வந்து அ விஆர்எஃப்ஐ கமாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மாரி ஒவ்வொரு கமாண்ட்ஸும் நெறைய கமாண்ட்ஸ் இருக்கு. அதில எந்த கமாண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்க யூஸ் பண்ற இந்த டார்கெட்ல இருக்கக்கூடிய எஸ்எம்டிபி ரிலேக்கு தான் வந்து நீங்க இந்த மாரி டெல்நெட் போட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமோட் அட்ரஸ் வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா, இந்த டூல வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூசர வந்து வெரிஃபை பண்ணலாம். ஒரு யூசர் நேம் வந்து வெரிஃபை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணலாம். இந்த மாரியான ஒரு சில திங்ஸ் சாரி பாஸ்வேர்டு கிடையாது. யூசர் நேம் மட்டும் தான் வெரிஃபை பண்ண முடியும். இந்த மாரி யூசர்ஸோட லிஸ்ட் வந்து அ நீங்களே வந்து மேனுவலா எனுமரேட் பண்ணலாம். இப்ப எப்படி நம்ம லாஸ்ட்டா வந்து எஸ்எம்டிபில வந்து நம்ம எனும் ஃபார் லினக்ஸ்ல வந்து யூசர் நேம்லாம் எடுத்தோம்னா, அந்த யூசர் நேம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல போட்டு வச்சு, அந்த யூசர்ஸ்லாம் வந்து எஸ்எம்டிபில வந்து வேலிடா இருக்கா அப்படிங்கிறத ப்ரூஃப் ஃபோர்ஸ் வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசர் ஷேர்ல வந்து பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கும். சாரி வேர்ட் லிஸ்ட்டுன்னு ஒரு டைரக்டரி இருக்கும். இந்த வேர்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேக்கிங்க்கு தேவையான எல்லா வேர்ட் லிஸ்ட்டுமே இருக்கும். அந்த அ எல்லா காம்பினேஷனுக்கான வேர்ட் லிஸ்ட்டுமே இருக்கும். அத நீங்க யூஸ் பண்ணி, நீங்க வந்து ஹேக் பண்றதுக்கு வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது நம்மளுக்கு ஓகே. ஐபிஎம்ஐ அப்படின்னு ஒரு யூசர் இருக்கு. சாரி ஒரு வேர்ட் லிஸ்ட் இருக்கு. அத நான் இப்ப எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு டெஸ்டிங்க்காக தான் இது வந்து எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அத எடுத்து நான் என்ன பண்றேன், யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்ல மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்குள்ள தான் நம்ம இத எடுத்தோம். எடுத்துட்டு இப்ப என்டர் குடுத்தேன் அப்படின்னா, இந்த அ வேர்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூசர் நேமையும் வந்து இது போட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கும். இது ஆக்சுவலா இது வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ரைட்டா? சும்மா நம்மளா போட்டது தான் இது. வேற ஏதாவது வேர்ட் லிஸ்ட் வந்து நீங்க கஸ்டமைஸ்டா வச்சிருந்தீங்கனாலும் நீங்க போடலாம். இல்ல அப்படின்னா அது தேவையில்ல. ரைட்டா? ஸோ இந்த மாரி வந்து எனுமரேட் பண்ணலாம். நீங்க மேக்ஸிமம் அ இந்த எஸ்எம்டிபி ஆ வல்னரபிலிட்டிலாம் வந்து மேக்ஸிமம் நெறைய இடத்துல இருக்காது. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறது. இப்ப நம்ம விஎன்சிய வந்து எனுமரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நம்ம வந்து ஒரு சில புரோட்டோகால்லாம் வந்து அ எனுமரேஷன் பண்றதெல்லாம் வேண்டியதெல்லாம் இருக்கு. அத நீங்க வந்து எனுமரேஷன் பண்ணி பாருங்க. நான் மெயினானது மட்டும் சொல்றேன். இன்னும் அ எக்ஸ்பிளைன் பண்ணாத நெறையா மெயினான புரோட்டோகாலுக்கெல்லாம் எப்படி நம்ம எனுமரேஷன் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ரிசோர்ஸையும் வந்து நான் காட்டிடுறேன். சரிங்களா? என்னன்னா, இப்ப விஎன்சிய வந்து நம்ம எப்படி எனுமரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எனுமரேஷன்லாம் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இதுவும் வழக்கம் போல என்மேப் தான். 5900 இதோட போர்ட் நம்பரு. போட்டு என்டர் குடுத்துறேன். என்டர் குடுக்கறது மட்டும் இல்லாம, நம்ம வழக்கம் போல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிரெப் கமாண்ட போட்டு உள்ள வேற எதுவும் இருக்காங்கிறத பார்ப்போம். பார்த்தோம்னா நம்மளுக்கு விஎன்சி இன்ஃபோ, விஎன்சி டைட்டில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இது ரியல் விஎன்சி கிடையாது இது. அதனால அத விட்டுடலாம். சரி. இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ட போட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்.
VNC-ஸ்டார் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அக்கவுண்ட் வேலிட் அக்கவுண்ட் வந்து எதுவுமே ஃபவுண்ட் பண்ண முடியல. அதாவது அந்த யூசர் நேம் வந்து எனுமரேட் பண்ண முடியல இதால. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு புரோட்டோகால் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3.3 அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து VNCன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ VNCங்கிறது வந்து என்னன்னா, விர்ச்சுவல் நெட்வொர்க் கம்ப்யூட்டிங். அதாவது நம்ம விண்டோஸ் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ரிமோட் டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது டீம் வியூவர் மாரி, எனிடெஸ்க் மாரி விண்டோஸ்குள்ள டிஃபால்ட்டா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ரைட்டா? நீங்க நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க. அந்த மாரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இத வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளால ஒரு டோட்டல் மெஷினே வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அதுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, VNC வியூவர் அப்டின்னு ஒரு டூல் வந்து உங்களுக்கு அ நம்ம காலிலே வந்து இருக்கு. சரிங்களா? அத யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு VNC மிஷினோட வந்து கனெக்ட் பண்ண முடியும். ரைட்டா? இப்ப அத கனெக்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ம். ஜஸ்ட்டு ரிமோட் மிஷினோட ஐபி வந்து குடுக்கணும். டிஃபால்ட்டா வந்து இதில பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் எல்லாமே ரூட்டா தான் இருக்கும். அதனால நீங்க எந்த யூசர் நேம் ம் ஏதாவது நீங்க தனியா போடணும்னா, நீங்க கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா பாஸ்வேர்டுக்கு வந்து கேட்கும். பாஸ்வேர்டுக்கு வந்து நீங்க என்ன பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அந்த பாஸ்வேர்ட் வந்து போடணும். இல்லாட்டி நம்மளா வந்து கெஸ்ஸிங்ல போடுறது தான். அட்மின்னு இந்த மாரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி போட்டுட்டோம் அப்டின்ட்டு வந்து இது என்ன பண்ணிக்கிச்சு, ஆ ஒரு வாட்டி தப்பா போட்டதுக்கே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, இது வந்து நம்மளால இப்ப வந்து லாகின் பண்ண முடியாத மாரி மாத்தி விட்டுச்சு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த என்மேப் இருக்குல்ல, இதுவுமே வந்து என்ன பண்ணியிருக்கும்னா, அ யூசர் நேம் எனுமரேட் பண்றதுக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்கும். அந்த ஒரு ரீசன்னால நம்ம இப்ப கடைசியா ஒரே ஒரு வாட்டி நம்ம தப்பா போட்ட காரணத்துக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஆ இது பண்ணிக்கிச்சு, கோச்சுக்கிச்சு. திரும்ப இந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம டக்குனு ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இதுக்காக டைமு ஒதுக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இது இப்ப ஸ்டார்ட் ஆயிரட்டும். ஓகே. மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம். இதுக்கான பாஸ்வேர்டு தான் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால நான் இப்ப போட்டேன். இத எப்படி அட்டாக் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஹேக்கிங் மாடியூல்ல வந்து பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஓப்பன்ல இருக்கா? இனிமேல் இதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன வேணுமோ நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? இந்த மாரி தான் வந்து விஎன்சிய வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், "என்னடா இது இதில ஒண்ணுமே காட்டல. வெறும் டைரக்ட்டா பாஸ்வேர்ட் மட்டும் போட்டுப்புட்டு இது பண்றேன்னு" நீங்க கேட்கலாம். இருந்தாலும் விஎன்சிய வந்து இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சேன். இந்த மாரி நீங்க எந்தெந்த ரிமோட் மிஷின்லாம் பார்க்குறீங்களோ, அந்த ரிமோட் மிஷினுக்கான கிளையன்ட் அப்ளிகேஷன் இருந்துச்சு. அதாவது ரிமோட் மிஷின் சொல்றேன். எந்தெந்த சர்வீஸ்லாம் நீங்க அந்த ரிமோட் மிஷின்ல பார்க்குறீங்களோ, இப்ப எப்படி நம்ம எஸ்எம்டிபி, எஸ்எம்பி, எஃப்டிபி இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கிளையன்ட் கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்ல, அது மாரி கிளையண்ட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளால வந்து ஆ ப்ராப்பரா வந்து எனுமரேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து வெப் அப்ளிகேஷன வந்து எப்படி எனுமரேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்ப வெப் அப்ளிகேஷன் வந்து எனுமரேட் பண்றதுக்கு வந்து நெறையா மெத்தடாலஜிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோல இந்த மாடியூல் வந்து வெப் அப்ளிகேஷன் எனுமரேஷன் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கா மட்டும் தான் நான் காட்டப் போறேன். ஆக்சுவலா வந்து இத வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆ டாபிக். இந்த வெப் அப்ளிகேஷனோட எனுமரேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அது வந்து வெப் அப்ளிகேஷன் மாடியூல் வந்து பார்ப்போம். நான் திரும்பவும் அதான் சொல்றேன். நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனையோ, எந்த ஒரு ஸ்கோப்பையோ, எந்த ஒரு டிஃபரெண்ட் டொமைன வந்து நம்ம எடுக்கிறோமோ, அதுக்கான எனுமரேஷன், ரிகானிசன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே மாறும். ஆ இந்த மாடியூல் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வெப் இல்லாம நெட்வொர்க் அப்ளிகேஷன்ல தான் வந்து நம்ம எனுமரேஷன் இது எல்லாமே பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால வெப்புக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் குடுக்குறேன். நம்ம அதுக்கப்புறமேட்டு வெப் அப்ளிகேஷன் மாடியூல் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து இப்போ வெப் அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணா வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அதோட டெக்னாலஜிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அதில நீங்க போயிட்டு ரெஸ்பான்ஸ் ஹெட்டர பார்த்தீங்கனாலே, அதோட டெக்னாலஜி வந்து இருக்கும். ஆ மேக்ஸிமம் இல்ல. நெறைய அப்ளிகேஷன் வந்து இருக்கும். சில அப்ளிகேஷன் வந்து இருக்காது. எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாரி ட்ரிக்ஸ் தான். ஹெட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி வந்து இருக்கும். அ அப்பாச்சி இல்லாட்டி என்ஜிஐஎன்எக்ஸ் அது என்ன டெக்னாலஜி சர்வர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுதோ, அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் வித் ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட.
அதே மாரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அத பில்ட் பண்ண அப்ளிகேஷனோட சாஃப்ட்வேர் PHPயா, ஜாவாவா, Django ஃப்ரம் பைத்தானா அதோட இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து லீக் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி யூசர் நேம வந்து சாரி லாகின் பேஜஸ் வந்து எனுமரேட் பண்றது. இந்த மாரி டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் இந்த மாரி இன்னும் நெறையா ப்ராசஸ் வந்து இருக்கு. இது இதையும் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதுக்கும் வந்து நீங்க வந்து Nmap போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். என்ன பண்ணுங்கன்னா, போர்ட் 80 போட்டு நம்ம டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். ரைட்டா ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது மட்டும் கிடைக்கும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இது மெட்டாஸ்பெட்டபிள் 2 அப்படிங்கிறது மட்டும் எடுத்திருக்கு. அது எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த இடம் இருக்கா? இந்த பேஜ்ல வந்து வியூ பேஜ் சோர்ஸ்ல போனீங்க அப்படின்னா, இந்த டைட்டில்ல டேக்குள்ள என்ன இருக்கோ அத மட்டும் எடுத்திருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றேன் அப்படின்ற பேர்ல. அதுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக் ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹேக் ட்ரிக்ஸ்ல வந்து எனுமரேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த பென்டெஸ்ட் மெத்தடாலஜி வந்து வரும். இதில வந்து நீங்க ஒவ்வொரு புரோட்டோகாலையும் வந்து நீங்க எப்படி எப்படிலாம் வந்து அ எனுமரேஷன் பண்ணலாம், ரெகானிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இதே நீங்க பார்த்து நீங்க கவர் பண்ணீங்கனாலே போதும். வேற எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்ல. இப்ப இங்க பாருங்க நெட்வொர்க்கிங் வந்து நெட்வொர்க் சர்வீஸ் பென் டெஸ்டிங் இருக்கா? இதுல வந்து பாருங்க, இப்ப போர்ட் 21 FTP வந்து நம்ம பார்த்தோம். ஸோ FTPல வந்து நம்ம எப்படி எப்படிலாம் எனுமரேட் பண்ணோமோ, அதே மாரி நம்ம யூஸ் பண்ணாத மத்த டூல்ஸுமே வந்து இவங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா கான்செப்ட் ஒண்ணு தான். அதனால நீங்க அத பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க SSHல வந்து நம்ம எப்படி வந்து வெரிஃபை பண்ணலாம், எனுமரேஷன் பண்ணலாம், இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் வந்து டெமோ இருக்கும். சரிங்களா? இந்த மாரி நீங்க என்ன சர்வீஸ் வந்து உங்களோட Nmapஓட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து காட்டுதோ அதோட எனுமரேஷன் வந்து நீங்க கூகுள் பண்ணீங்க அப்டின்னாலே கிடைக்கும். இது வந்து ஹேக்ட்ரிக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இல்ல. GitHubல இருக்கு. நெறைய ரிசோர்ஸஸ்லயும் இருக்கு. தி ஹேக்கிங் ஆர்டிகில் டாட் இன்னு இந்த மாரி ஏகப்பட்ட இடத்துல வந்து ரிசோர்ஸஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாரி நீங்க வந்து தேடி தேடி படிங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோலயோ, ஒரு கோர்ஸ்லயோ, ஒரு மாடியூல்லயோ வந்து கவர் பண்றதுங்கிறது வந்து கஷ்டம். அதுவும் இல்லாம அப்படி கவர் பண்ணாலும் எல்லாராலயும் படிக்க முடியாது. அவ்வளோதான். இப்ப இந்த எனுமரேஷன் மாடியூல் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த மாடியூல்ல சந்திப்போம். பாய்.